வணக்கம். ந- நீங்கள் கேட்டுக்கொண்டு ஷாரு வகேரா பாட்காஸ்ட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவியை பற்றி நாங்கள் பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சில பல தடங்களை தாண்டி, சில பல கலவரங்களை தாண்டி ரொம்ப நாள் எப்போ கடைசியா மூவி போட்டோம் நம்ம ஜாங்கோ, ஞாபகம் இருக்கா? அகண்டா டேங்கப்பா. அகண்டாவே சும்மா ரோஸ்ட் போட்டோம் சொல்லிட்டு போட்டோம். லேட்டஸ்ட் மூவின்னு போட்டு ரொம்ப நாள் இருக்கு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரி, கடைசி ஒரு மாசம் அரசியல் பேசி 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 இதுவாயிடுச்சு. நம்ம இனிமேல் மூவி அப்புறம் காமன் டாபிக்ஸ் அந்த மாதிரி போலாம்னு முடிவெடுத்து இப்போ இன்னைக்கு நாங்க ஒரு சர்வதேச படத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். அது என்ன படம்னு ஜாங்க சொல்லுவார் இப்போ. சொல்லியாலே நானே சரி 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 ஓகே, நான் சொல்றேன். ஒரு இந்தி பிலிமா எடுத்து அதுக்கப்புறம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணி அது மூலியமா இந்த பெரிய ஸ்டுடியோஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணி அப்புறமா இன்டர்நேஷனல் லெவல்ல ரிலீஸ் பண்ணி வேர்ல்டு வைட்ல ஹிட் ஆன ஒரு மூவி தான் அப்சஷன். அதை பத்தி தான் இப்ப நாங்க பேச போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த படத்தை பத்தி நமக்கு எப்படி தெரிஞ்சா, இந்த ஆப்வியஸா எல்லாரும் மாதிரி ரீல்ஸ்ல தான் தெரிய வந்துச்சு இப்ப படம் வந்திருக்கு, எல்லாம் ஹைப் பண்ண சொல்லி மாதிரி ரீல்ஸ் போட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த அந்த அவ மாதிரி என்ன சொல்றது, மென்டலி இதுவா, மென்டலி சொல்லக்கூடாது, கொஞ்சம் மாதிரி வியர்டா, கொஞ்சம் அந்த அப்சஸா இருக்கிற ஒரு சீன்ஸா எடுத்து போட்டு பூக்கி வச்சு போட்டுருந்தானுங்க. அதுவே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான ஃபீல் ஆச்சு. என்னடா இவனுங்க கொஞ்சம் லைட்டா ஒரு அபிஷல் பி வெரி ஆனஸ்ட், ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோன்னா, சரி ஓகே இதோட பேய் படம் எதுவும் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி தான் இது. ஐ மீன் இது இப்போ சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான் இது. பட் என்னன்னா கொஞ்சம் இந்த அம்மான இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் ஆட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சோன்னா, சரி ஒரு நார்மல் ஹியூமன்ஸ்லயே கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருக்க ஒரு படம் போல நினைச்சேன். அப்புறமா சூப்பர் நிறைய ஆட் பண்ணிருக்கானுங்க, சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாம். அது அது ஒண்ணு படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒருத்தர சொல்லுங்க. இப்ப நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் சொல்லலாம். இந்த எபிசோடுக்கு நம்ம ஜாங்கோ இணைஞ்சிருக்கா நம்ம கூட. ஜாங்கோயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி ஏரியால எப்படியா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்காங்களா? கரண்ட் கட்ல ஆகுது உங்க ஏரியால? கட் ஆகுதுங்க, கரண்ட் ஐயோ கேட்கவே ரொம்ப கஷ்டமாக்குறீங்க. சரி கரண்ட் மோனாயா வணக்கம். வணக்கம்ங்க. சரிங்க, இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மூவி பத்தி எப்படி தெரிய வந்துச்சுங்க, அப்சஷனை பத்தி? ரீல்ஸ் தாங்க, அதுல போட்டு பயங்கரமா பயங்கரமா இருக்குன்னு சொல்லி பார்க்க வச்சானுங்க. பட் ஒன் டைம் வாட்சபிள், ரொம்ப ஆஹா ஓஹோ இல்ல, பட் ஃபைன் நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஜாங்கோ would like to disagree நினைக்கிறேன். ஒன் டைம்ல ரெண்டு பார்க்கல மாட்டா இருந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட் இப்போ இது ஸ்பாயிலர் அலர்ட் சொல்லு. ஸ்பாயிலர் அலர்ட்ங்க, படம் பார்க்கலனா போய் பாத்துருங்க, இல்லனா அப்புறமா கேளுங்க. இந்த படத்தை ஸ்டோரி போறதுக்கு, படத்தை ஸ்டோரி சுத்தி இருக்க விஷயம். இந்த படம் வந்து ஜஸ்ட் ஒரு 700 ஐ திங்க் $750K பட்ஜெட்ல எடுத்த படம் இது. ஒரு 1 மில்லியன் கூட இல்ல மொத்தமா இந்த படத்தோட பட்ஜெட். மொத்தமா 25 நாள் தான் படத்தோட ஷூட்டிங்கே பண்ணிருக்காங்க. ஸோ படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தாலே வெறும் மெயின் 4 பேரு, அப்புறம் அந்த கடையோட ஓனர் ஒருத்தன், அப்புறமா அந்த அந்த ஒன் விஷ் வில்லோ வாங்குற கடையில ஃபர்ஸ்ட் ஒரு லேடி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லேடி இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல டைனர்ல ஒரு பொண்ணு இருக்கும். இவங்களுக்கு தான் மொத்தமாவே டைலாக் இருக்கிற கேரக்டர்ஸ் இவங்க தான் மொத்தமாவே படத்துல. இவங்க வந்து ஹீஸ் மோர் ஆஃப் என்ன சொல்றது, ஐ திங்க் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் அவர் தான். அவர் தான் இந்த டைரக்டர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் அவர் தான். பாதி காசை போட்டிருக்கான். இல்லைங்க, ப்ரொடியூசர் வந்து கான்ஜரிங் பிரான்சைஸ் இருக்குல்ல, அதுல அவரோட ப்ரொடியூசர் ஜேசன், அவர் தான் ரிலீஸ் பண்ணவங்க நினைக்கிறாரு அந்த ஸ்டுடியோஸ். ஆனா ப்ரொடியூஸ் பண்ணவங்க தெரியல எனக்கு சரியா. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் வந்து ஜேசன் பிளம்னு சொல்லிட்டு ஒருத்தர், இந்த கான்ஜரிங் பிரான்சைஸ் இருக்குல்ல, அவரு அதான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஓகே ஓகே. மேகன் கெட் அவுட் இருக்குல்ல. ஓகே அப்படியா பெரியவங்க ப்ரொடியூஸ் என்ன சொல்றது, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்னாலே இந்த மாதிரி ஸ்டுடியோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றது கிடையாதுங்கயா, ஆளுங்க ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க வாங்கி அந்த மாதிரி ஏதாவது இது ஆமா.
ஆமா அது வந்து இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆச்சு இந்த படம் பயங்கரமா. இருக்கலாம். அந்த மாரி அதுக்கப்புறம் இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, என்ன சொல்ல வராங்கன்னா, லைக் இப்போ காஞ்சரிங்கோட இது கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஐ மீன் இந்த மூவி இது வந்து என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அத நம்ம ஒரு மாரி ஒரு மிஸ்ட்ரியாவே வச்சிருப்பாங்க. ஸோ மேபி இத வந்து பார்ட் 2 எடுக்கிற மாரி இருந்தா, அதோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா, தயவு செஞ்சு காஞ்சரிங்கோட மட்டும் கனெக்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. நல்லா நான் இருக்கு. தேவையில்லாம அதுக்கு எடுத்துருவானுங்க அவங்க. அந்த இல்ல, இல்ல. டைரக்டர் வந்து அழகா ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு பாருங்களேன். அவன் வந்து மெனக்கெடவே இல்ல. இதுக்கு இது என்ன, இது குச்சி என்னன்னு தெரியுமா, இதுக்கு இதோட வரலாறு என்ன தெரியுமா, இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியுமா, அதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்ல. அது என்னமோ வந்து இருந்துன்னு போ, நீ ஏன் என்னமோ நினைச்சுட்டு போறான்னு சொல்லி விட்டான் பாத்தீங்களா. அந்த இடத்துலதான் அந்த ஆக்ட் கொஞ்சம் ஹையஸ்ட் ஆகும். நம்ம ஆளுங்க அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சு, அதுக்கு ஒரு அரை மணி நேரம் கதையை வச்சு, இது லாஜிக்கா நம்ம புளுத்துறோம் பாருன்னு சொல்லிட்டு புளுத்தலாம். அவன் எப்படா குச்சி உடைச்சா விஷயம் வருமா அப்படின்னு நம்ம எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பிளாஷ்பேக் வைக்கிறேன், படம் வைக்கல. உடைச்சா வரும், அது 80 உங்க இஷ்டம், அது எப்படி அடிச்சாலும் தெரியாது எனக்கு. அதை பத்தி வேணா நான் அப்புறம் வேணா சொல்லுவேன், நான் தெரிஞ்சுதான் சொல்லுவேன். அந்த மோட்ல இருந்திருக்கேன் அந்த ஆக்டர். ஆடியன்ஸ் நீங்களே யோசிச்சுக்கோங்கடா, என் வேலை இல்லைன்ற மாதிரி. நல்லா இதே இருக்கு. மாதிரிதான் இதே மாதிரி டேரக்டர் தமிழ்ல பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் ஏன் அவரே அவரு கான்ட்ராக்ட் பண்ணாருன்னு தெரியல. யாருங்க? வேற வேறையா நம்ம லோகேஷ் தான். கைதியில வந்து 10 வருஷம் ஜெயில இருந்தா தெரியும், நான் என்ன பண்ணேன்னு தெரியாதுல சொல்லுவான். அது என்ன பண்ணான்னு அவங்க மட்டும் காட்டவே மாட்டான் கடைசிக்கும். அதுல நமக்குள்ளேயே ஒரு இமேஜினேஷன் வர வைப்பாரு. அந்த படத்தோட கடைசி அந்த கடைசி அந்த ஹிட் மூமெண்ட் வருதுமா, டெல்லி டான்ஸ் சொன்னானு. அப்ப நமக்கு என்னென்னமோ மைண்ட்ல இப்போ ஆளாளுக்கு ஒரு படம் மைண்ட்ல ஓடி இருக்க கைதி ஒரு பிளாஷ்பேக். அதே லெக்கிரா லியோ படத்துல போய் நான் ஒரு பிளாஷ்பேக் வைக்கிறேன் பாரு, அது ஃபேக் பிளாஷ்பேக் பாருன்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, நம்ம லோக்கி எப்ப வேணா அடிக்கலாம். வாங்க நம்ம அப்சஷனுக்கு திரும்பி வருவோம். இருந்தாலும் அவர் ஒரு ஊஜி, அவரை போட்டு காரணமே இல்லாம எடுத்துட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. அவர் ஓஜி. ஐயோ, இல்லையா பேரு? ஓஜி மீம் டெம்ப்ளேட் என்ன சொல்லுங்க. அல்லு அர்ஜுன் படம் வரட்டும் அப்புறம் இருக்கு. அதெல்லாம் வேணாம், அவர் அடிச்ச படமா ஒருத்தையா என்ன கிட்டியா. ஏதோ படம் ட்ரெய்லருக்கே செம்மடி வாங்க வேண்டியது. ஆனா ஏதோ இந்த 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 அணில் பையன் உள்ள வந்து குறுக்கால போட்டு காப்பாத்தி விட்டு போயிட்டான். ட்ரெய்லர் என்னாச்சு? ஓகே தானே? ட்ரெய்லர்ல இருந்து அந்த எல்லாரும் அந்த மியூசிக்கு வந்து இதுவாயிட்டாங்க. ஓ, மியூசிக் அடிமை ஆயிட்டாங்க டக்குன்னு. ஆமா, மியூசிக் அடி வாங்கிட்டு கர்நாடிக் மியூசிக்கே ஆல்டர் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா இருக்கு அது கேட்கறதுக்கு. மியூசிக் ஆல்டர் பண்ண மட்டும் இல்ல, ஒரு மாதிரி என்னன்னா எல்லாரும் சாயா பெங்க மேல கருப்புல எல்லாம் இவன் மேல அப்படி இது வாங்கிட்டாங்க போல. கருப்பு வந்து சாயா பெங்கர் ஃபேன்ஸ் வந்து கருப்பு படத்துக்கு பயங்கர ஃபயர் விட்டுனானுங்க. மத்தவங்க நாம கருப்பா இருந்தானுங்க, ஏதாச்சும் பண்ணுமே சொல்லிட்டு. கரெக்டா டிசில வந்து இவரு எடுத்து விட்டோன்னே தூக்கிட்டாங்க. பிளஸ் நல்லாவும் தான் இருந்துச்சு, அது வேற கதை. நல்லாதான் இருந்துச்சு அந்த மியூசிக்லாம். அந்த மியூசிக்ல போய் தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். அந்த மாதிரி தப்பிச்சு தனியா ஓடினான் அவன் மட்டும் தனியா. ஐயா ஒரே ஒரு டவுட், த்ரிஷா இன்னைக்கு ஏதாவது ஸ்டோரி போட்டாங்களா? ஐயா ஆமாங்க ஐயா ரெலவென்ட் ஐயா, கரண்ட் அஃபேர்ஸ் பேச வேண்டாம், விட்டுருங்க, நான் சொன்னதுதான். ஓகேங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன், போடுவாங்கன்னு உன்னத்தையுமே காணோம். இல்ல போடல, எனக்கு சொல்லிருப்பாங்க. போடாதீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல போட்டிருப்பாங்க. நல்லதுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம அப்சஷனுக்கு வருவோம். அந்த அப்சஷனை விட்டுருங்க, நம்ம இந்த அப்சஷனுக்கு வருவோம். ஐயா, படம் பாத்தீங்களா? என்ன உங்களை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து? மோனோ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஒன் டைம் வாட்சபிள்னு. அதுக்கே உங்களை வன்மையான வண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாங்கோ, நீங்க சொல்லுங்க. ஆமா, கண்மையான வண்டனங்கள் அதுக்கு. ஓகே, நான் பார்த்தத சப்டைட்டில் இல்ல. எனக்கு ஒரு மயிரும் புரியல சப்டைட்டில் இல்லாம. இல்ல அதுதான் பழக்கமே இல்ல சப்டைட்டில் இல்லாம பார்த்தேன். எனக்கு சிலது ஓகே பாத்திருக்கேன். இப்போ இது பார்த்தேன், ரெடி ஆர் நாட் 2 ரிலீஸ் ஆச்சுல, அது பார்த்தேன். என்ன ஓவரால் ஸ்கெலிட்டன் என்னன்னு புரியுமே தவிர இன்டெப்தா அவன் டயலாக்ல வைக்கிற சில நுவான்ஸான இதெல்லாம் புரியாம போயிடும். ஆமா, இது நிறையவே இருந்துச்சு இந்த படத்துல ஆக்சுவலி. அதுதான் பிரச்சனை. சப்டைட்டில்ஸ் இல்லாம சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் புரிஞ்சுக்க முடியும். ஆமாங்க, அவன் நிறைய நுவான்சஸ் வச்சிருக்கான் டயலாக்ல. அது எக்ஸாம்பிள் அந்த ட்ரூட் வாங்க படத்தை பத்தி பேச பட் முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த ட்ரூட் ஆர்டர் பிரிக் வச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த பாட்டி, அந்த ஹவுஸ் பார்ட்டில பாட்டில் வச்சு
அந்த பிரிக் ம். வச்சிருக்கோம். அவன் எஞ்சி இம்பாரஸ் யுவர் செல்ஃப்னு ஒரு டேர் வந்திருக்கும் அவளுக்கு. ஓகே. அதுக்கு அவ எஞ்சி அவளோட அவ அந்த பொண்ணு ஒரு புக் எழுதிங்கிறான்னு சொல்லும் தெரியுமா? லவ் ஸ்டோரி எழுதுற ஆனா ம். ரொமான்ஸ் இல்லன்னு சொல்லுவோம். அந்த ம். புக்ல இருந்து ஒரு பாட்டு எடுத்து படிப்பா அவ. அந்த அந்த ம். ஸ்டோரி என்ன ஸ்டோரினா, அது ஒரு மாரி இன்செஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தின ஸ்டோரி அது. ஆமா, அது ஆமா, அது ஏன் அவன் படிக்கிறான்னா, அந்த டைம்ல வந்து ஐயோ சொல்லியிருப்பா. பேர வந்து நான் ஒரு பிரதர் மாரி பார்க்குறேன்னு சொல்லியிருப்பா அவ ஃப்ரெண்ட் கிட்ட. ஆமா. அதே அதுக்கேத்த மாரி லைன்ஸ் இருக்கும் அந்த புக்ல. ம். அந்த அது மாரி என்ன இப்போ சொன்னா, லைக் நிக்கியோட இதெல்லாம் செல்ஃப் எடுத்துட்டாயா? இதெல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு நான் சொன்னா தமிழ்ல போயின்னா செத்துருப்ப நீ. படம் இல்ல அவ்வளவு நல்லா இல்ல. கொடூரமா இருக்கு. தமிழ்ல என்னடா பண்ணி வச்சிருக்காங்க? தமிழ்ல வேணாம், ரொம்ப கொடும். வேணாம், வேணாம். அந்த நோ தமிழ் நோ நோ அடிச்சு சீன. ஐயோ ஐயோ! ஓஜி தமிழ் டப் பண்றவங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. நல்லா 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 பண்றவங்க இருக்காங்க. ஆனா ஏன் இந்த கரும முடிச்சவங்களை பிடிச்சி பேசிக்க வச்சுக்காங்கன்னு தெரியல. ஏன் இப்ப கூட அந்த என்ன சொல்றது? இப்ப நான் ரீசெண்டா அந்த இந்த படம் உங்களுக்கு ஒரு டிராமா ஒண்ணு சொல்லியிருந்தேன். அப்புறம் டீச்சர் லெசன் சொல்லிட்டு அதுக்கு தமிழ் டப்பிங் அருமையா பண்ணிருக்கானுங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. ஓகே. ஆமா. ஆனா ஏன் அத பண்றவங்க எல்லாம் பண்றவனுங்க வந்து ஏன் இது இந்த படத்துக்குலாம் பண்ண மாட்றானுங்கன்னு தெரியல. ஒரு மாரி அந்த ரஜினி ஒரு டெம்ப்ளேட் மூஞ்சி சுளிப்பானே அந்த மாரி தான் இருக்கு. இன்னொன்னு ஸ்பைடர்மேன் புது படத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் தான் டப்பிங்ன்னு சொல்லி பேசிட்டு இருந்தானுங்களே! உண்மையா அது? இவனுக்கு திருந்தலாம் ஆமா. விஜய் சேதுபதி ஸ்பைடர் அயன்மேனுக்கு போட்டு சரி பண்ணி வாங்க பார்த்தாருன்னு இவன போட்டுக்கிறானுங்க. அதுதான் தெரியல. பயமா தான் இருக்கு. கொல்ல போறானுங்க ஃபிரான்சைஸே தெரியல. பார்ப்போம். ஐயா அது அ ஆக்சுவலா அந்த பிரதர் சிஸ்டர் கதை சொன்னீங்கல்ல, அது ஆ இன்னொரு மாரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் நிக்கி வந்து சாரா இருக்காங்கல்ல, அந்த இன்னொரு பொண்ணு. ஆமா, ஆமா, அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் வச்சுக்கும்போது, நான் வந்து பேர வந்து ஒரு தம்பிமா தான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பா ஒரு இடத்துல. ஆமா. ஸோ அது என்ன பண்ணா, இப்ப இந்த கதை மூலியமா லைக் உள்ள இருக்கிற நிக்கியே வந்து லைக் இது வந்து ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப். பேர் வந்து லைக் ஏதோ பண்ணி என்னைய வந்து இந்த மாரி பண்ண வைக்கிறான்ற மாரி சொல்ல ட்ரை பண்றா. லைக் ஏன்னா அது வந்து இன்செஸ்ட் கதை. ஒரு அ அ ம், பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து எப்படி லவ் பண்றாங்க. அது ம். வந்து லைக் வில்லோ விஷ் அதிலயே வில்லோ விஷன்ற மாரி சொல்லியிருப்பா போல. அந்த மாரி ஒரு மேஜிக்கல் சம்திங் நடந்தா மட்டும் தான் இது நடக்குன்ற மாரி சொல்ல ட்ரை பண்ணியிருப்பா. ஸோ அவ என்ன ம். சொல்ல வரா? ஆமாமா. ஆ இது நானே இல்ல. இவன் ஏதோ இவன்னு சொல்லல. பட் சம்திங் ஏதோ நடந்திருக்கு. விஷ் கேன் கான்ஜூர் பை வில்லோன்னு வரும். லைன் வரும். ஆ, ஆ அதனால தான் லைக் நடக்குன்ற மாரி சொல்ல ட்ரை பண்ணிப்பா. கொஞ்ச நேரத்திலே அவளோட இன்னர் செல்ஃபே வெளில வந்துரும். அந்த பாட்டில் எடுத்து உடைச்சு கண்ல குத்திப்பால்ல, அதெல்லாம் வந்து ஐயா, அவ கண்ட்ரோல் அவ பாட்டில குத்துனதுக்கு ரீசன் கண்ணுல குத்துறதுக்கு ரீசன் என்னன்னு உங்களோட இன்டர்பிரேஷன் சொல்லுங்க. எதுக்கு அவன் பண்ணான்னு சொல்லுங்க. நிஜமான நிக்கி கண்ணு வந்து. நிஜமா எனக்கு ஏன் கண்ல குத்துனான்னா, லைக் கரெக்ட்டா தெரியல. பட் தி திங் இஸ் உள்ள இருக்கிறவள வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக குத்திக்கிட்டா அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர். இன்னொரு டிஸ்டர்பிங்கான ஒரு உண்மைய சொல்லட்டா? என்னது? நிஜமான நிக்கிக்கு கண்ட்ரோல் கிடைச்சாலே அவ தன்னை சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கா. ஆ ஓகே, 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 ஓகே. ஆமா, அதான் நிஜமான அதுலயே நிக்கி சொல்லுவாங்க. தூங்கும்போது அவ சொல்லுவாளே, என்ன கொன்னுடுன்னு சொல்லுவாளே. ஆமா, பொண்ணுங்களுக்கு ஆமா. அது கிடைச்சது கொஞ்சம் டைம் தான் கண்ட்ரோல். அதுக்குள்ள நம்ம டக்குன்னு நம்ம கொன்னுடணும் நம்மள சொல்லிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கா கிடைச்ச கொஞ்சம் செகண்ட் லெவல்ல. அதுக்குள்ளயே கழுத்துல அந்த ஏதாச்சும் அந்த ஆ அந்த டைம்ல லைக் வரலையா தோணலையா? எது 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 வந்துச்சோ அதான் அடிச்சுக்கிட்டா. பாட்டில அடிச்சுக்கிட்டா அவ்வளவுதான். ஓகே, 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 ஓகே. இது இந்த இந்த பெர்ஸ்பெக்ட் நான் யோசிக்கல. நைஸ் நல்லா இருக்கு. இது லைக் த வொர்ஸ்ட் சீக்வென்ஸ் இஸ் நோன் வாங்களே அந்த மாரி. சாரிங்க சிரிக்காதீங்கயா. அதான். அது வேற ஐயோ! இன்னொன்னு இல்லையா? இதுக்குள்ளயே பயமான சீன் ஒரு எடுத்த இதுக்குள்ளயே பயமான சீன் எடுயா உங்க அந்த இது என்டையர் படத்துலயே. எப்பா அவ அந்த க்ரீப்பியா நடப்பாளே பின்னாடி ஒரு மாதிரி. அதெல்லாம் ம். எனக்கு அல்லல்ல. அவ நடக்கறதே ஒரு மாதிரி பேக்வர்ட். அந்த பூனை இப்படிதான் பண்ணும்னு சொல்லுவாங்க. இது ஒரு இது அது இன்னொரு மாதிரி தியரி இருக்கு. அந்த அது அந்த பூனைக்கு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன் நானு. ஆமா. ஐயா நானும் எடுத்து வச்சிருக்கேன். ஐயோ! ஐயோ! ஜாங்கோ அன்மியூட் பண்ணியா? நான் என்ன? ஆ, ஆ, ஆ ஓகே. ஜாங்கோ உங்களுக்கு இப்போ இதுக்குள்ளயே பயமான சீன் எடு அந்த படத்துலயே. இருக்கிறதுலயே பயங்கரமான சீன் வந்து எனக்கு அந்த ரூமோட கார்னர்ல நின்னு இவள பார்த்துன்னு இருப்பாள்ல, அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆ. கிரீப்பியா அது நல்லா ஓகே. இருந்துச்சு. சூப்பர், சூப்பர். ஆக்சுவலா ஆக்சுவலி அத இப்ப நோட் இருங்க, பண்ணீங்களா? இருங்க. எனக்கும் சொல்றேன். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இது எல்லாமே சொல்லுங்க. என்னதான் ஜம்ப் ஸ்கேர் நிஜமா பயங்கரமான அந்த கட் ரெஞ்ச் மூமெண்ட்ஸ் இருந்தாலும், உண்மையாவே ஜென்யூனா எனக்கு ஒரு படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இத வச்சு சுதீப் சீனிவாசன் சொல்லியிருப்பான். இதே டயலாக்க. எனக்கு அந்த ஆ, படம் பார்க்கும்போது ஒரு மாரி என்னடா இது தோணுதுன்னா, அவன் எந்திச்சு போகும்போது நிக்கி பேசுவான் தெரியுமா? நான் தான் நிக்கி என்ன கொன்னுடுன்னு சொல்லுவான் தெரியுமா? அந்த ஆமா. சீன் அதுக்கு இவனும் ரிப்ளை பண்ணுவான். வாட் இஸ் சோ ராங் பீயிங் வித் மீன்னு கேட்பான். ஆமாமா. எனக்கு அத அது பார்க்கும்போது தான் சைக்காலஜிக்கலா பயமா இருந்த நீங்க சீன். தான் அப்படி பார்த்தா வில்லன்றா கூட அது. என்னது? அவன் தான் வில்லன் ஆக்சுவலி. அது ஆப்வியஸ் தான். இல்ல இங்க டைம்ல நீங்க அவனையும் வில்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவன் வந்து அந்த அந்த விஷயம் வந்து
இப்ப நிஜமா 100% நடக்கும்னு நினைச்சு அவன் விஷ் பண்ணல. பிளஸ் அவன் ஜென்யூனா சும்மா அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணணும்னு நினைச்சுதான் விஷ் பண்ணான். அப்ப அந்த விஷயம் கேன்சல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்தாலும் அதையும் ட்ரை பண்ணான் அவன். அவன் ஆனா எங்க ட்ரை பண்ணான்? ஐயா இல்ல. அவன் பண்ணது அந்த அந்த ஆக்சுவலா கஸ்டமர் ஆ கேர் கால் பண்ணுவானே. ஓகே. பட் தி திங் அந்த இஸ் சொன்னீங்கல்ல, லைக் என் கூட ம். இருக்கிறது அவ்வளவு கஷ்டமான்னு கேட்கிறதே ஒரு வயலன்ஸ். நீ என் கூட இல்லாம நான் அவ்ளோ இதானான்ற மாரி கேட்கிறான்ல. அது தப்பு அது. ஒரு பொண்ணு சஃபர் ஆகுறா. அவ லவ் பண்றது அவளோட ஆக்சுவல் லவ்வே இல்ல. அவ வந்து லைக் இன்னொருத்தவங்க அது என்னன்னே தெரியாத ஒரு விஷயம் அவள கண்ட்ரோல் பண்ணுது. அவ அது சூசைட் வந்து நீங்க சொன்ன பெர்ஸ்பெக்டிவ் படி ம். இல்ல, அவ இல்ல. சூசைட் எப்படின்னா, தான் ட்ரை பண்ணிருக்கா. ஐயா ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா? அவன் கஸ்டமர் கேர் கால் பண்ணது விஷய வித்ட்ரா பண்ணல. அந்த விஷயம் ஆல்டர் பண்ண முடியுமான்னு தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பான் அவன். ஆல்டர் அப்ப முடியாதுன்னு சொன்னேன். அப்ப கேன்சல் பண்ணுங்கன்றான்ல. வேற வழி அவன் இல்லாம அவன் கேன்சல் ஃபர்ஸ்ட் பண்ணுவான் அவன். தாட்டே ஃபர்ஸ்ட் தாட்டே எங்க போகுது? ஆல்டர் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறான். அவன் இன்னும் திருந்தல. அவன் திருந்துற ஐடியாவே இல்ல. அவன் சூசைட் பண்ணி செத்தா கூட அவ பொழச்சுப்பான்னு நெனச்ச அவன், கடைசில என்ன பண்ணுவான்னா, சரியான பயந்தாங்கோலி அவன். தொண்டைக்குள்ள இது பண்ணி மாத்திரைய வந்து வெளில வாமிட் எடுக்க ட்ரை பண்ணுவான். ஆஹா, அதுக்குள்ள இல்ல, 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 தொண்டை இல்ல, வந்து இல்ல, இல்ல. இங்க 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 தான் உடைச்சிருவான். நீங்க தப்பு பண்றீங்க. அவன் வாமிட் எடுக்க ட்ரை பண்ணது வந்து பயத்துல இல்ல. அப்போ அவன் மாத்திரை அந்த உஷ அவ வெளிய நிக்கி இன்னும் உடைச்சிருவான் விஷ. என் கூட வந்துடணும்னு. இல்ல இல்ல இல்ல, இல்லையா, இல்ல, இல்ல. நீங்க அது நல்லா அவன் நோட்டீஸ் பண்ணி போட்டுருவான். பார்த்தீங்கன்னா, வாமிட் பண்ண ட்ரை பண்றதுக்குள்ள அவ உடைச்சிருவா. இல்லன்னா அவன் பொழச்சிருப்பான். அதுக்கப்புறம் இருந்திருந்தா கூட அவங்க 2 பேரும் சம்திங் என்ன கர்மம் பண்ணிருப்பானுங்க. அவன் சரியான கவர்ட். அவன் அப்ப கூட என்ன பண்ணுவான்னா, லைக் நாம ஏன் சாகணும்? நம்ம இருக்கலாம்ன்னு சொல்லிட்டு அவன் வாமிட் தான் எடுக்க ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ள அவன் உடைச்சதுனால அவன் போட்டு வருவான். இல்லன்னா அவன் வாமிட் எடுத்திருப்பான். ஓஹோ! ஆமாமா. அதுவும் கரெக்ட் தான். அவன் வந்து எந்த இடத்துலயுமே அவ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கல. இவ இல்ல ஐ மீன் அவன பத்தியே அவன் செல்ஃப் சென்ட்ரிக்காவே இருந்திருக்கான். சோ ஆக்சுவலி இவன் வந்து நல்லதெல்லாம் பண்ணல. அவன் சரியான சைக்கோ. இருக்கறதுலயே ஓகே. பெரிய சைக்கோ ஆனா சார் தான். எனக்கு எப்ப தெரியுமா லூசு என்னடா இவன் தோணுச்சு. ம். அவனுக்கு இருந்துட்டு ஒரே ஒரு பெட்டு அந்த கேட் தான். அந்த கேட்ட செத்த உடனே அந்த ம். இடத்த நல்லா கிளீன் பண்ணிட்டு உட்கார்ந்து நல்லா அழுது, நிக்கி ம். கூப்பிட்ட உடனே அடுத்த நாள் அப்படியே பார்ட்டிக்கு எந்திச்சு போனான் பாத்தீங்களா? அன்னைக்கு நைட்டே. அது வந்து டேய் அவன் யார்றா நெறைய நீ? வாட்டி கேட்பா. இவன் வரலன்னு தான் சொல்லுவான். அவ தான் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து பேப்பர்ஸ் சரிங்கய்யா. ஆ, ஓகே. நல்லா ஓகே. இந்த மாரி ஆ. கேட் இறந்துச்சு. அப்ப வந்து அவன் சொல்லலாம் கேட் இறந்துச்சுன்னு. எல்லாம் ஓகே. ஒரு கேட் இருந்துச்சுன்னா, நீ அப்படியே கவர்ல போட்டு குப்பையிலே வச்சு நிப்பயா? நீ வளர்த்த அது கேட் அது. ம். ஆக்சுவலா ஆமா. அது என்ன அதுதான் யோசிச்சேன் நானும். ஏன் புதைக்காம அப்படியே வச்சிருந்தான் அவன்? ஆ அப்படியே வச்சிருந்தா, அப்படிதான் அத சமைக்க அத முடியும்னா? வேற சமைச்சு வேற குடுத்துருக்கா. ஐயோ! அப்பா! ஐயோ! அந்த சீன்லாம் நான் வந்து ஐயய்ய! அப்புறமா அந்த பூனையோட தோலே தெரிஞ்சு பார்த்தீங்களா அந்த சாண்ட்விச்ல? அது வந்து ம். ஒழுங்கா கூட கிளீன் பண்ணல. அப்படி சமைச்சு குடுத்துருக்கா. ஆக்சுவலா அதுக்கு இன்னொன்னு இருக்கு. அந்த பாட்டியோட பேர் வந்து சாண்ட்ரா. அந்த பேரோட பாட்டி பேரு. அந்த பாட்டியோட பேர தான் இந்த பூனைக்கு வச்சிருக்கான். லைக் நிக் அந்த நேம் மாரி பாத்தையோட மாத்திரை தான் அந்த பூனை. அந்த பாத்தையோட மாத்திரை தான் அந்த கடைசியா அந்த பூனையும் சாப்பிட்டு செத்து போகும். இவனும் சாப்பிட்டு செத்து போகும். அதேதான். இன்னொரு ஒரு தியரி வந்து யோசிச்சேன். பட் அது வந்து எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஒரு இடத்துல வந்து நீங்க சொன்ன அதே சீன்ல வந்து லைக் அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. எழுப்பிறாதன்னு சொல்லிட்டு நிக்கி சொல்லுவாள்ல. அது ம். வந்து எனக்கு அது ஆனா இது இது யாரும் இந்த இதுமாரி சொல்லல. அது அவங்க பாட்டியோட இதா இருக்குமோ! லைக் அவன ரொம்ப லவ் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்து அவங்களோட வீடே அவனுக்கு குடுத்து தான் போனது அந்த பாட்டி ஒரு ஆள் தான். இந்த ம். உலகத்திலேயே அதிகமா லவ் பண்றது மேபி அவனோட பாட்டியோ, லைக் ஏகேஏ அவனோட பூனை அந்த மாரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் பூனைய வந்து அவ அதுன்னு சொல்லியிருக்கலாம். அவ பூனைய அதுன்னு சொல்லாம அவ லைக் ஷி இஸ் ஸ்லீப்பிங் டோன்ட் வேக் ஹர்ன்னு சொன்னா. எனக்கு ஒரு வேள பாட்டியா இருக்குமோன்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ம். இருக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டோரியுமே வந்து ஒரு இன்செஸ்ட் ஆனா ஸ்டோரி மாரி ஆனா தான். அவ வந்து அந்த மூவ் பண்றதெல்லாம் பூனை மாரியே மூவ் பண்ணுவா. சோ ஆ. அதனால அது பூனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது கரெக்ட்டா தெரியல. இது சும்மா ஒரு இதுதான். லைக் இன்செஸ்ட் ஸ்டோரி அந்த அவன்னு சொன்னது அத வச்சு மட்டும் தான் சொல்றேன். மத்தபடி லைக் நெறைய அந்த கண்ணு க்ளோ ஆகுறது, வாக்கு, ஆமா. தூக்கத்துல வந்து ஒரு அந்த கண்ணு மாதிரி க்ளோ அது ஆகுற மேட்டர்லாம் எனக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு எனக்கெல்லாம். அது டேய்! டோர் ஸ்டெப்ஸ் தானே. ஹலோ. எப்பவுமே பூனைக்கு வந்து கண்ணு க்ளோ ஆகும் பார்த்திருக்கீங்களா? ஆனா இவன் எதுக்கு 2 நாள்ல அந்த பூனைய வச்சீங்கன்னு தெரியல. ஒரு படியலாச்சும் குடுறா அதுக்கு. ஏன்டா இது வெறுப்பேத்துற? அது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. ஐயா ஒரு சீன்ல வந்து அவன் பாட்டிக்கு ஷ்ரைன் மாரி வச்சிருப்பான். அவன் வீட்டுக்குள்ள அத பார்த்துருக்கீங்களா? லைக் அவ உள்ள வரும்போதே அவங்க பாட்டி இது பண்ணி நெறைய கேண்டில்லாம் வச்சிருப்பான்ல. ஆமா. அதே மாதிரி இவ பூனைக்கு பண்ணியிருப்பா. அந்த நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா. ஐய்யய்யோ! அதுதான்யா ரொம்ப மோசமாச்சு. அதுதான் இப்ப ஏன் பண்ணான்னு தான் தெரியல. அது எனக்கு அத அது ஒரு மாரி பார்த்துட்டு ஏன்டா நீ பண்ணற? அது அது ஆக்சுவலா ஏன் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் அதுக்கு இன்னொரு தியரி இருக்காம். இப்போ நிக்கிய பொசஸ் பண்ணது வந்து பூனைன்னு ஒரு சைடு பேசுறாங்கல்ல. நிக்கிய ம். பொசஸ் பண்ணது வந்து இவனோட ஒரு ஷேடோ செல்ஃப் மாதிரி ஒண்ணு. லைக் இவனுக்கு இவன மட்டும் தானே பிடிக்கும். இவனோட இன்னொரு பார்ட் மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நிக்கிய பொசஸ் பண்ணியிருக்கு. பிகாஸ் ஷ்ரைன் கிரியேட் பண்றதெல்லாம் இவனோட ஹேபிட் தான். அது மாரி அவ பூனைக்கு பண்றான்னா, இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்றதுக்காக அவ யோசிச்சு பண்ணியிருப்பான்ற மாரி ஒண்ணு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயுமே லைக் இவன் இந்த இடத்துல வந்து சாரா இருக்கால்ல.
சாரா மாரியே ம். அந்த சாரா டாட்டூ இது பண்ணிட்டு லைக் ஹேர்லாம் ஆமா. பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் சாதாரண ட்ரெஸ்ஸ போட்டு ஆ இருப்போம். அது வந்து எப்டின்னா லைக் பேர் வந்து சாரா எப்படி இவன் இவன் மேல அப்சஸ்டா இருக்கோல, அதே மாதிரி நிக்கி இருக்கணுன்ற மாரி நெனச்சிருக்கான். அதனால அவ அப்படி பண்ணியிருக்கான்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அவள மாதிரி இருக்க ட்ரை பண்றதுன்ற மாரி சொல்லி ஒரு ஆனா தியரி இருந்துச்சு. ஆனா இந்த ம். சாராவுக்கு அறிவு இல்ல. நீ இப்பதான் வந்து அந்த அந்த அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து பாட்டில உடைச்சு மூஞ்சில கண் குட்டியிருக்கா. அந்த மாரி இருக்கும்போது அவன வந்து 3 மணிக்கு வந்து நீ வெளிய வந்து பார்க்கிங்ல வந்து என்ன பார்றான்ற. எவ்வளவு பாத்தியா? எவ்வளவு எவ்வளவு ஒரு புவர் ஆ புவர் புவர் சர்வைவல் ஸ்கில்ஸ். எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்குண்ணா அவளுக்கு. இந்த இல்ல மாரி அது சரி தப்பு. நீ அவங்க கூட பேசணும்னா, அடுத்த நாள் காலையில நல்லா மக்கள் நடமாட்டம் அடிமையா இருக்கிற ஒரு பட்ட பகல்ல வந்து நான் வந்து வந்து பேசுறான்னு சொல்லுவேன். முடிஞ்சா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்து ஐயோ! அம்மான்னு கத்துறவனே வரப்போட 4 பேர் காப்பாத்தி வர சொன்னாரு. இப்ப யாருமே இல்லாத பார்க்கிங் லாட்ல நைட்டு 3 மணிக்கு நீ வரியா? இல்ல நான் அங்க இல்ல வரட்டான்னு நான் டயலாக் வரவா? வேற. ஆ திமிரு இருக்கானா இல்ல உண்மையிலேயே. யூ டிசர்வ் த டைரி. ஐயா அப்புறம் பாவம். அவன் வந்து அந்த சாரா டெக்ஸ்ட் பண்ணுவான்ல அவளுக்கு. இவன் வந்து அப்படியே பெட்ல பக்கத்துல வச்சுக்கினே பார்த்துன்னு இருப்பான். எனக்கு அதுவே பக்கு பக்குன்னு. அவள வச்சுன்னு பார்க்கிறியேடா டேய். யப்பா! இதுக்கு முன்னாடி சீன்ல வேற பக்கத்துல படுத்துட்டு எந்திச்சு போகும்போது கத்துவா பாத்தியா? ஸ்டேன்னு. அப்பா! அது ஆக்சுவலா டிப்பிக்கல் பூனை பிஹேவியர் தான். லைக் அதுங்க தான் நம்ம பிடிக்காம ஏதாவது பண்ணா அந்த மாரி கத்துறதலாமா. அந்த ஸ்டேக்லாம் எனக்கு இல்ல. என்னம்மா இப்படி தியேட்டர்லயே சிரிச்சானுங்க தெரியுமா அதுக்கானா? சிரிக்கிறானுங்க ஐயா! என்ன சிரிக்கிறீங்க? எனக்கு இந்த ஊர்ல பேய் படம் பாக்குறதே பெரிய வெறுப்பான விஷயம்தான்யா எனக்கு. இவனுங்க வந்து பேய கலாய்க்கிற என்னோட காமெடி ஸ்கில்ஸ பாத்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? நான் எப்படி இது பண்றேன்னு சொல்லிட்டு மாரி பண்ணிருப்பானுங்க. எனக்கு அது எரிச்சலா இருக்கு எனக்கு. டேய் படத்துல பாத்து போடா. எனக்கு 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 புரியுது. நீ பயத்த வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு சிரிக்கிற. அதுக்கு சிரிச்சுட்டு முடித்துரு. இதோட கவுண்டர் குடுக்குறேன். நான் பேய கலாய்க்கிற பாருங்க. இது வந்து நான் காலேஜ் வரைக்கும் நானும் இத பண்ணியிருக்கேன். இல்லன்னு சொல்ல வரல. ஆனா இப்ப எரிச்சல் வருது எனக்கு. ஐயோ! ஐயோ! அதுக்காக வீட்ல நீ அதுக்கு சொல்லு. நெறைய வால் ஆ. இந்த மாதிரி போனா கொஞ்சம் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி ஆனா எந்த அதெல்லாம் ஒரு டேஷும் இல்ல. நான் விஆர்ல தான் இது பார்த்தேன். ஸ்மைல் பார்த்தேன். அங்கேயும் ஸ்மைல் 1. பண்ணிட்டானுங்களா இவனுங்க. இல்ல ஆனா கரெக்டான இடத்துல சிரிச்சாங்க. லைக் ஒரு ரொம்ப அதான் இப்ப நீங்க கரெக்ட்டான கஷ்டமா இடத்துன்னு சிரிச்சாங்க. சொல்றீங்க. எனக்கு அதான் புரியல. அந்த இடத்துல சிரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? இந்த படத்துல சிரிக்கிற மாரி எலமெண்ட்டே எங்கேயுமே இல்ல. சிரிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்றேன். என்னடா இதுக்கு சிரிக்கிறீங்க? அப்படின்னு. ஆனா எல்லாத்துக்கும் இன்னொருத்தன் இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா? நிக்கி கூட ஸ்லீப் பண்ணிக்கிட்டே அத பத்தி எதுவுமே தெரியாத மாரி அப்படியே இருந்திருக்கான் பாத்தீங்களா ஒருத்தன் 2 வருஷமா. அது அந்த இவன் தானே அயனா? ஏதோ இயானா சம்திங். இயான். ஆக்சுவலா எனக்கு சொல்லக்கூடாது. இப்ப அவன் எனக்கு மட்டமான எதுல ஐடியா போல குடுத்துருந்தா. அதான் லைக் சத்தியமா புரியல லைக். இது தெர்ல என்னமோ பட் அது வந்து கமிட்டட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்ல. ஒரு ஹூக்கப் இல்ல. மட்டும் தான். கேஷுவல் ஹூக் தான். ஆ அதனால சரி ஃபைன் அப்படி இருந்தேன். பட் அவன் வந்து கரெக்ட்டா லைக் அவனால தான் அவனும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டான்னா பேர பெர்சீவ் பண்ண ஏன்னா அவன் வந்து ரெடியா இருப்பான் சொல்றதுக்கு. அவன் ம். தான் இல்ல உனக்கு கரெக்ட் டைம் வரட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவ சொல்லுவா இந்த 2 வீக்ஸ்ல நான் இந்த இடத்த விட்டு போயிருவேன்ற மாரி சொல்லுவா. அதனால தான் ஒரு டெஸ்பரேட்டா இருக்கும்போது தான் அந்த வில்லோ அந்த இத உடைச்சிருப்பான். அது சோ அவன் வேணும்னே உடைக்க மாட்டான்யா. சும்மா சரி இவனுக்கு ஆ குடுக்கலாம்னு நெனச்சேன். ஆ என்னமோ உடைச்சு போட சொல்லி உடைப்பான். அது ஆனா நடந்தது. அவன் பாட்டுக்கு உஷாரா ஐ வாண்ட் $1 பில்லியன் உடைச்சிடும். அது அது சரி அவன் இருக்கறதுலயே ரொம்ப தெளிவா இருந்தான் அவன் தான். பட் கடைசில அவன் ஐயா! சாகும்போது சாட்டிஸ்ஃபைடா ஐயா! இருந்துச்சு. இதுல கூட ஒரு பெரிய ஃப்ளா தோணுச்சு எனக்கு. சரி இப்ப அந்த இவன் உடைக்கல. உனக்கு ஆ ஆனா இப்போ வேற ஒருத்தன் வந்து உன் விஷயம் கேன்சல் பண்ணிட்டு உடைக்கணும். உன்கிட்ட $1 ஆ பில்லியன் ஃப்ளோர்ல கிடக்குது. அதுல ஒரு $1 மில்லியன் எடுத்துன்னு போயிட்டு ரோட்ல ஒரு ஹோம்லெஸ் காய்கறி கொடுத்து இங்க பாரு. உனக்கு இந்த காசு தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என் பேரு பேரு. சரி இந்த குச்சிய புடிச்சு நீ என்ன பண்ற? நான் இது சொன்னத நான் சொல்றேன். அப்படியே திரும்பி சொல்லி உடைன்னு சொன்னா, அந்த ஹோம்லெஸ் காய் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் நான் $1 மில்லியன். அது வந்து அப்படி யோ போனா கதை நீ இருக்குல்ல. ஏன் ஹோப்லெஸ் கைக்கெல்லாம் போல. என்கிட்ட சும்மா கேட்டிருந்தாலே பண்ணிருப்பேன் நானு. நீங்க அந்த பாரு யூனிவர்ஸ் இல்ல ஜி. உன்கிட்ட உன்னைய நம்ப முடியாதுயா. நீ $1 மில்லியன் வந்து கேட்டீன்னா அதுக்கு கரெக்ட் தான். வாய்ப்பு எனக்கு அதிகமா அதுதான் இருக்கு. ரொம்ப பெருசா இடிச்ச லாஜிக்கே அதான் அந்த கிளைமேக்ஸ்ல. என்னது? அது எல்லாருக்கும் நடக்குதுன்னா, அப்புறம் நீ வேற யார்கிட்டயாவது குடுத்து அந்த விஷயம் மாத்திருக்கலாம்லன்னு சொல்லிட்டு ம், பேர் ம். பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இன்னும் ஒரு இருந்துட்டாங்க. இந்த படத்துக்கு 4 தான் கேஸ்ட். 4 பேர் தான். 4 பேருக்கு தான் எடுக்கணும். இல்லைங்க ஆலைக்கு அவன்ட்ட இன்னொரு வில்லோ அந்த ஸ்டிக் இருந்துச்சுல. அது ஏன் அவன் நிக்கி கிட்ட நிக்கி தான் மென்டல்ன்னு தெரியல. தப்பிச்சு யார்ட்டயோ குடுத்துருக்கலாம். அவன் ஏன் திருப்பி நிக்கி கிட்டயே போறான்? லைக் அவ எப்படி அவன் பண்ணுவா? என்ன ஆ நினைச்சுக்கணும்னா, நிக்கி நம்ம சொன்னா கேட்பான்னு நினைச்சுக்கலாம். பட் அவ மென்டல் ஆச்சே. அவ எப்படி கேட்பா? லைக் அவளோட மெயின் அவதான் கண்ண வச்சு நிக்கலாம்டா.
ம். எனக்கு இன்னும் டவுட். இப்போ வந்து பொசஸ்ட் நிக்கி வந்து வில்லோ ஸ்டிக் உடைச்சு அது பேர் பொசஸ்ட்னு லவ் இல்லையா, அது பண்ணணும். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான மேட்டர் அது. சம்திங் ஏதோ ஒரு நிக்கி டைரக்டரே சொல்றேன் இட்ஸ் நாட் பொசஸ்ட்னு சொன்னா. ஓகே இல்ல சரி அதர் பொசஸ்ட் இல்ல, நிக்கி அது வச்சுப்போம். ஒரு விஷயம் அவ்வளவுதானே. இல்லப்பா நான் 2 சொல்றேன். லைக் நிக்கி ஹெர்செல்ஃப் அந்த அதர் நிக்கின்னு சொல்றேன். ஓகேவா? அந்த அதர் ம். நிக்கி வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த வில்லோ ஸ்டிக்க உடைச்சு பேர வந்து அவ வந்து ரொம்ப அவன் வந்து இவள லவ் பண்ணணும்னு வேண்டியிருப்பான்ல. சோ ஆமா. பேர் செத்துட்டா அந்த விஷயம் போயிருச்சு. பட் அப்புறம் அவ விஷ் பண்ண விஷயம் என்னாச்சு? பேர் செத்துட்டு அதுவும் போயிருச்சா? அதுவும் அது எனக்கு அதுவும் செத்துருவேன், அதுவும் செத்துருவேன். ஏன்னா அவங்க அதான். இன்னைக்கு இவன் வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணுவோம் தெரியுங்களா? கால் பண்ணி ம். விஷயம் ஆல்டர் பண்ணணும்னு கேட்கும்போது, அப்போ விஷயம் ஆல்டர் பண்ணுவேன், கேன்சல் தான் பண்ண முடியும்னு சொல்லுவேன். சரி அப்ப கேன்சல் பண்ண முடியாது. அப்ப என்னடா வழி அவன் சொல்லுவான், ஒண்ணு நீ சாகணும் இல்ல அவ சாகணும்னு சொல்லுவான். ஆமா. ரெண்டு பார்ட்டில யாராச்சும் ஒருத்தங்க செத்த விஷயம் கேன்சல் ஆயிருமா? இவன் செத்துட்டான். இவன் செத்ததுனால ம். அவன் பண்ண விஷ் நல்லிஃபை ஆயிடுச்சு. பட் அந்த ஆமா. ஐ மீன் அதே அந்த நேரத்துல அதர் நிக்கி இருங்க. அதே நேரத்துல நிக்கி பண்ண விஷயம் நல்லிஃபை ஆயிடும். ஏன்னா பேட் எடுத்தான். ஓகே, 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 ஓகே. இப்பதான் புரியுது. ம். இப்ப ஆக்சுவலி எனக்கு இன்னொரு டவுட்டு. ம். அவன் ஆக்சுவலா என்ன விஷ் பண்ணுவான்? நிக்கி வந்து லைக் உலகத்திலேயே என்னதான் அவன் லவ் பண்ணும் அதானே விஷ் பண்ணுவான். இந்த உலகத்திலேயே அவன அதிகமா லவ் பண்றது நிக்கியா இருக்கணும். அந்த மாரி ஓகே, விஷ் பண்ணிருப்பான். அதிகமான லவ் ஏன் இது மாதிரி போகுது? லைக் இது இட்ஸ் இல்லையா, நாட். அதிகம்ன்றது நீ வந்து தமிழ்ல அத பேசுறதுனால அதிகம்னு வருது. இங்கிலீஷ்ல அவன் சொல்ற வார்த்தைகள் நல்லா அது ஒண்ணு காமன் யூஸ் பண்ணுச்சு. ஐ விஷ் நிக்கி லவ்ஸ் மீ மோர் தென் எனிஒன் எல்ஸ் இன் தி ஃபக்கிங் வேர்ல்ட்னு படிப்பான். கரெக்ட். பட் ஸ்டில் அது வந்து இப்படி பண்ணணும் அவசியம் இல்லை நிக்கி. இல்ல டேய், அவன் வந்து ஒரு இது மாதிரி கேக்குறாயா, சும்மா ஒரு இந்த கண்ணு இமைய வந்து கண்ணு இமை மூடி இமை வந்து விழுந்துச்சுன்னா கையில வச்சு கண்ணை மூடி ஊதுன்னு சொல்லுவாங்க. பாத்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மேட்டரை? அதுதான்டா. அவன் யூஸ் பண்ண நிஜமா? வேர்ட்ஸ் வந்து அவ்வளவு சிவியரா இல்ல அப்படின்னு அப்சஸ்டா இருக்கணும்னு சொன்னா கூட பரவாயில்ல. அது just இல்லடா, அவ யூஸ் பண்ண வேர்ட் சாதாரண வேர்ட்ஸ் தான். பட் அதை நீ லிட்டரலி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சிவியரான வேர்டு. அவன் யூஸ் பண்ண ம். கேஷுவல் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தான். ஐ லைக் திஸ் மூவி மோர் தென் எனிதிங் எல்ஸ் இன் திஸ் வொர்க்கிங் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச ஃபுட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது ரொம்ப கேஷுவலான டேர்ம் அது. பட் நீ அதை வேர்ட் பை வேர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப இதுதான் அப்சஸ்டான வேர்ட் தான். உலகத்துல 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்கடா. உனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருப்பாங்க? அது எல்லாரை விட இவன் தான் என்ன லவ் பண்ணணும்னு கேட்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்சஸ்டான ஒருத்தரா. ஆனா அது அது அவன் லேட்டா கேஷுவலான டேர்ம்ஸ் இருக்கு. இது வந்து அவன் ஒரு எப்படி அப்சஸ்ட்ன்ற சொல்றது? வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அப்சஸ்ட்னு யூஸ் பண்ணி தான் மூவி டைட்டில் சொல்லிட்டாரு. இசட்னு வந்துடும். ஏய், பெட்ஷீட்ல டைட்டில் ரிவீல் பண்ணியிருந்தான்டா அவனுங்க, பாத்தீங்களா? ஆமா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா கியூட்டா இருந்துச்சா? ஆக்சுவலி ஆமா அது படத்தோட கியூட்டா ஒரிஜினல் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட்ல படத்தோட ஓப்பனிங் சீன் கேட்டா இன்னொரு கடுப்பா டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. என்னது? படத்தோட எண்டிங் சீன் இருக்கு தெரியுமா? ஒரு பெட்டி அப்படியே ஒரு 360 டிகிரி அப்படியே ரொட்டேட் ஆகுமே, சோஃபால இருந்து தரையில பேட் செத்து கிடப்பான், அப்படியே டிவி போகல. டிவி பார்த்தோம். ஆமாமா. ஆக்சுவலி படத்தோட ஓப்பனிங் இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்கிரிப்ட் புக் எண்டிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. எப்படின்னா புக் எண்டிங்னா படத்தோட ஓப்பனிங்கும் எண்டிங்கும் ஒரே மாதிரி சீனா இருக்கும். அதான் புக் ஓகே. எண்டிங் சொல்லுவாங்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல. ம். அதே மாதிரி ஒரு ம். புக் எண்டிங்கா தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. எப்படின்னா அப்ப டில்டட் கேமரால இருந்து ஃபர்ஸ்ட் டிவில ஒரு படம் ஓடி இருக்கும். பார்த்தா ஒரு ரொமான்ஸ் படம், ஆ. ரொமான்டிக் மூவி ஓடிக்கும். அப்படியே ஃப்ளோருக்கு டில்ட் ஆகுமா, ஃப்ளோர்ல பார்த்தா அந்த பூனை செத்து கிடக்குமா. ஓகே, அப்படியே ஓகே. சோஃபாக்கு டில்ட் பண்ணுவாங்க, பேர உட்காந்து அந்த ரொமான்டிக் மூவியை பார்த்துருப்பானா. ம். இதுதான் படத்தோட ஓப்பனிங் ஷாட். ஆமா. அப்புறம் கிளைமாக்ஸ் அந்த வந்து படம் ஓடிட்டு தான் இருந்துச்சு ஆக்சுவலி. நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா. இப்ப வந்து ஒரு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எப்படின்னா நிக்கி வந்து சோஃபால உட்காந்துக்கிறான், அப்படியே டில்ட் ஆகி பேர் வந்து அந்த பூனை மாதிரி செத்து கிடக்கலாம். அப்படியே டிவில இருந்து அந்த ஸ்டாட்டஸ் வரும். புரியுது, ஆனா புரியுது, இது புரியுது. ஏன் மாட்டினாங்கன்னா இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, என்ன சொல்றது, ஸ்டார்டிங்கே பேர் வந்து இப்படிப்பட்ட ஒருத்தன்னு சொல்லிட்டு நம்ம காட்டிட்டா படத்துல இருக்கவங்க வந்து பேரை பத்தின கன்க்ளூஷன் வந்துருவாங்க. சோ ஸ்டார்டிங்ல ம். இருந்து பேர் வந்து ஒரு கியூட்டான ஒரு இன்னசென்ட்டான ஒரு காயின்னு சொல்லிட்டு காட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு மாத்துறாங்க சொல்லுவாங்க. ஓகே, இப்ப ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் ஷாட்டே அதுவா இருந்துச்சுன்னா நீ என்ன நினைப்பீங்க, ஐயோ சைக்கோ போல. ஆனா ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அந்த கேஃபேட்டேரியால உட்காந்து பேசும்போதோ நிக்கிக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணி நினைக்கும் போதோ நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, சரி நல்லவனா இருக்கானே அப்படி ஆ நினைச்சிருப்பீங்க. லைக் அவன் நல்லா பேசினான்லாம். அவன் ஆக்சுவலா ரொம்ப வந்து அவன் நல்லா கிளிஷேவா பழம் மாதிரி பேசினா சார் அந்த மாதிரியா? ஆமா, அப்ப ஃபர்ஸ்டே இந்த ஷாட் வச்சுட்டா ஐயோ சரி சைக்கோ போல இவன் நினைச்சு போல நம்ம. வாய்ப்பு இருக்கு. இல்ல, ஆனா அவன் ஜாஸ்தியா ஒரு மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா லைக் ஒரு இன்ட்ரோவர்ட்டடா அப்படி. என்ன ஆளுங்க, ம். என்ன ஆளுங்க, ஐயோ, என்னது? நீரே கேஸ்ட்னு சொன்னேன். பியர் ஆ ஆளுங்க. அவர் பேசும்போது கார்டு ஆடுத பாத்தீங்களா? காதாடுதா? ஐயோ இவங்க வேற 2K கிட்ஸா இருந்து இந்த ரெஃபரன்ஸ்ல புரிய மாட்டேங்குது. பியர் நிக்கி கிட்ட பேசும்போது காது ஆடின மாதிரிலாம் எனக்கு தெரியல, வேற ஏதோ ஆடின மாதிரி தான் இருந்துச்சு.
சீ கருமம். அவன் மூளையில யோசிக்கல சார். நரம்பு உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் மூளையில இல்ல அந்த டைம்ல. இப்படிதான். அது என்ன காது ஆடுறது என்னது? ஐயோ அது யாராச்சும் இப்ப சொல்லி புரிய வைங்க இந்த ஜென்சி பசங்களுக்கு. frequency ஐயா அது. ஐயா நீங்க சாமி 1990s சாமி சாமின்னு ஒரு பழைய படம் எனக்கு தெரியுமா? விக்ரம் காது நடிச்ச சாமி 2 ஆடுறது இல்ல. இல்ல. கோவப்படும் போது அவன் காது காடு செவக்குது. செவந்துச்சு. காடு செவந்துச்சு. நீ கலரா இருந்தா சாமி செவக்கதான் செய்யும். யாரா நீ? ஐயா, சாமின்னு ஒரு பழைய படம் இருக்கேயா, ரொம்ப பழைய படம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஐயா சாமிலாம் தெரியாம ஐயா நீங்களே ஆக்சுவல் ஜென்ஸி சாமி தான். 1 சாமி 2 இல்ல. ஐயா த்ரிஷா தானேங்கய்யா சிஎம் ஓட கரண்ட் அஃபேர்ல இருக்க ஆஃப்டர் கேமரா ஆஃப்டர் கேமரா. அவங்க தானேங்கய்யா. நீங்க இந்த திருசா மரியாதை இல்லாம சொல்றீங்க. அண்ணின்னு சொல்லுங்க அத. சொல்றாங்க கட் பண்ணுங்க. ஐயோ கட் பண்ணிக்கிறேன். சும்மா இருயா அடி வாங்க. அண்ணி ஆம்பள அண்ணி. ஐயா ஒண்ணும் இல்லைங்க அந்த படம் தெரியும் பாத்திருக்கேன். சரி வாங்க திரும்பி எங்க விட்டாரு? ஜென்சி ஜெனரல் சொல்லிட்டீங்க. இது நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் ஹாரர்னாலே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல. ஒரு பழைய சாரி வீடு. உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் அந்த சப்ஜெக்ட்ல ஜாஸ்தியானவரு. நீங்க சொல்லுங்க. 80% ஹாரர் மூவிஸ்னா ஒரு பழைய வீடு, ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள சாவடிக்கிறதுக்காக ஒரு நாயை வச்சிருப்பாங்க. அந்த நாய் செத்து போயிடும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள. இதுதான் template. எல்லாத்தரும் முக்கியமா நார்மல் ஹியூமன் வந்து அந்த இடத்துல போனா பிரச்சனை தெரியும். ஆனா இந்த பக்கம் ஆப்போசிட் சைடுல ஓடிடுவான். ரெண்டு நாய்ங்க அது பண்ண மாட்டானுங்க. அது என்ன இது அந்த அந்த வீட்ல இருக்கிற பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் அது ஃபீல் ஆகும். அந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரேஷனலா இருப்பான். ரொம்ப ரேஷனலா அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு சுத்தின்னு இருப்பான். செகண்ட் ஹாஃப்ல ஐயோ இந்த ஹாரர் படம் இருக்கிறவங்களுக்கு இந்த ரேஷனல் ஸ்டேட்டிஸ்ட் மேல காண்டு. ஏன் நீங்களும் போட்டு அடிக்கிறீங்க? நம்மள ஜோக் செகண்ட் ஹாஃப்ல அதான் அவனுங்களோட கோலே. அது மாதிரிதான் இருக்கும். ரொம்ப ரேரா இந்த மாதிரி கொஞ்சம் அவுட். இப்போ ரீசெண்டா நிறைய வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாலாஜி சச்ச ஆர்ஜே பாலாஜி பிஹேவியர் திஸ் இஸ். ஆமா. சோ அது வந்து எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பரவாயில்ல ரீச் ஆயிருக்குன்றதே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. கொஞ்சம் அவுட் ஆஃப் அந்த ஒரு இது அன்கன்வென்ஷனலா சில ஹாரர் மூவிஸ் வரும். அது மாதிரி ஒண்ணு வந்திருக்கு. பிளாக் ரூம்ஸ் கூட வந்திருக்கு. அது பாத்தீங்களா யாராச்சும்? ஆமா அடுத்து போகணும் அதுக்கு தான் பாத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. நீங்க நிறைய ஐயோ என்னையா இவ்வளவு நோட் பண்ணி வச்சிருக்கீங்க? நல்லா நோட் பண்ணலையா சாரு? நீங்க படம் பாத்துருந்துருப்பீங்க. சாரு. இது சப்டைட்டில் எல்லாம் எனக்கு படம் பார்க்க தெரியாது சாரு. நான் வேணா அவனை கூப்பிட்டேன் வாடா போலாம். நான் போன தியேட்டர் நான் போன தியேட்டர்ல சப்டைட்டில் இல்லன்னு நினைக்கிறேன். அது என்னமோ தெரியல. ஆமா சப்டைட்டில் நான் போனது. ஆக்சுவலா இந்த படம் எது சொல்றது சடன் ரீச்சரா எனக்கு தெரிஞ்சு டால்பி அட்மாஸ் கூட இருக்கு தரல. படம் கிரியேட் பண்ண வேவே ஐ திங்க் டால்பி அட்மாஸ் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எந்த தியேட்டர்லுமே டால்பி அட்மாஸ் இல்லை. அந்த பழைய 4K அட்மாஸ் தான் வச்சிருந்தானுங்க. சப்டைட்டிலும் இல்ல. மேபி சடனா ரீச் ஆனதுனால எதுவும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணல போல இவனுங்க. எனக்கு என்னன்னா இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் இவனுக்கு நிறைய வாய்ப்பு வருதுன்னு இந்த ஆக்டர் நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிருக்காங்க வேற. ஸோ அவன் வந்து இப்ப எடுத்த மாதிரியே எடுத்திருந்தா நல்லா இருக்கும். அதை விட்டு வேற மாதிரி எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. இல்ல இப்போ ஆக்சுவலா இந்த மாதிரி மூவிஸ்க்கு ஆடியன்ஸ் பெருசாயிட்டாங்க. ஸோ பயம் இல்லை பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரியே. ஆனா எனக்கு இன்னும் 2 வாரம் ஓடும் அப்சஷன் கரெக்டா ஓடிங்கடா. ஓடின்னு தான் இருக்கு. ஓடிண்டா இருக்கா? ஓடிட்டு தான் இருக்கு. இல்லையா நிறைய தூக்கிட்டாங்க நிறைய இடத்துல. ஓடுது. ஆமாயா இருக்கு. யோ ஆமாயா என்னயா இவனுங்க இந்த சென்சார் போர்டு இருக்கு நீனுங்க டேய் நீங்க உங்கள பார்த்தா இல்ல எனக்கு புரியல. இந்த படம் என்ன படம் பெட்டின்னு ஒரு படம் நினைச்சேன் ஜான்வி கபூருது. அந்த இவன் ராம் சரண் ஏன்னா ஒரு பொண்ணு ஒருத்தர் கன்சர்னே இல்லாம ஒருத்தர் வந்து புடிச்சு கிஸ் அடிக்கிறது. அப்புறம் இன்னொரு வில்லன் வந்து அந்த பொண்ணோட இது ட்ரெஸ் என்ன சொல்றது கட் பண்ணி விடுறது. அப்புறம் நீ வைக்கிற எல்லா ஷாட்டும் ஒண்ணு கிளீவேஜ் கேக்குற இல்ல நேவல் கேக்குற. அந்த ஷாட் அது எதுவுமே கட் பண்ண முடியல உன்னால. உனக்கு வந்து இது இங்க நொட்டுறதுதான் உனக்கு பிரச்சனையா தெரியுது உனக்கு இங்க. சூப்பர்மேன்ல கிசிங் சீன் தூக்குற நீ. ஆனா வேற ஒரு இந்திய படத்துல இது வந்து ஏ சர்டிபிகேட் படம் தான். ஏ சர்டிபிகேட் படத்துல எதுக்கு சென்சார் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏல நீ எதுக்கு சென்சார் பண்ணி என்னத்த பண்ண போற நீ? எனக்கு புரியல எனக்கு. யாரா நீ? நான் அந்த சீன்லாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தேன்யா. நீ எதிர்பார்க்கற அளவுக்கு எதுவும் இல்ல. இல்ல அந்த சாராவை போட்டு தள்ள சீன் அடிக்கிறதானே அதெல்லாம் நான் ரீல்ல பார்த்துட்டு பயங்கரமா பார்த்தா கட் பண்ணிட்டு அப்படியே காணோம். டேய் என்னடா ஆச்சுங்க? அங்கனா மூஞ்சி நசுங்கி இருக்கு. ஐயோ டேலண்டின் எல்லாம் படவே ரிலீஸ் பண்ண முடியாது போல இப்ப இங்க. எல்லாம் கட் பண்ணிருக்கோம். அது கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2-3
வாட் யூ சே ஆக்சுவலி 2 3 இன்னொரு கிசிங் சீன்ல இருந்து கம்மி பண்ணிருக்கானுங்க, ஒரு செக்ஸ் சீன் கம்மி பண்ணிருக்கானுங்க, எல்லாத்தையும் கம்மி அதெல்லாம் பண்ணிருக்கானுங்க. ஏ படத்துல எதுக்கு சென்சார் பண்ணுவோம்? அது அடல்ட் ஃபிலிம் தானே. அது நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுக்குடா பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க பாத்து பண்ணாம கெட்டு போயிடுவீங்க, அதனாலதான். பாத்து கெட்டு போறோமா? அது சரி. ஆமா. சூப்பர்மேன் எப்படி சூப்பர்மேன் எப்படிங்க அவர் லவ் பண்ற பொண்ணு எப்படிங்க அவர் கிஸ் பண்ணலாம்? அவர் அந்த பொண்ணோட கன்சர்னோட கிஸ் பண்ணி எப்படி கிஸ் பண்ணலாம்? ஆனா ராம்சரண் வந்து ஜான்வி வந்து கன்சர்ன் இல்லாம கிஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்ல. அதாவது சன்ஸ்காரி மூவிங்க. அதனால நாங்க ஆமா, வர சன்ஸ்காரி மூவிங்க. சரி மூவினா அதனால எப்படி சொல்றது? எப்பரா சன்ஸ்கார் லைக் இந்த ரூல்ஸ் நம்ம ட்ரெடிஷன் படி இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு ரீல் பார்த்தேன். கரெக்டா சொல்லமான்னு தெரியல. ஒரு பையன் வந்து லைக் கன்ஃபஸ் பண்ற மாதிரி லைக் நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து கார்ல வந்து நாங்க கொஞ்சம் இன்டிமேட்டா இருப்போம். அப்போ வந்து இந்த சுத்தி இருக்கிற பீப்புள்லாம் வந்து எங்கள மாரல் பாலிசிங் பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்ட்ட வந்து லைக் நான் வந்து நான் வந்து லைக் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றேன். உன் கன்சென்ட் இல்ல அந்த மாதிரி நடின்னு சொல்லுவேன். அப்புறம் எல்லாரும் அமைதியா போயிருவானுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அது வந்து காமெடிக்கு காமெடிக்கு சொல்றது. பட் அது எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்களேன். லைக் ஆக்சுவலா எங்க தெரியும் அங்க பண்ண மாட்டேங்கிறானுங்க. பட் தேவையில்லாத இடத்துல வந்து மாரல் பாலிசிங் பண்றானுங்கன்ட்டு. அதான் இப்ப சென்சார் போர்டு பண்ணுது. எங்க தேவையோ அத பண்ண மாட்டான். எங்க தேவையில்லையோ அங்க வந்து நோ யூ ஆர் டூயிங் இட் ராங்ன்னு சொல்லிட்டு போறானுங்கன்ற மாதிரி எனக்கு இருக்கு. அது ஆக்சுவலி அவன் சொல்ற லாஜிக் என்னன்னா, ஆக்சுவலி நீ பண்றது வந்து லீகலி தப்பு. பிடிஏல பப்ளிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் அஃபெக்ஷன்ல வரும். அதுக்கு மேல கேஸ் புக் பண்ணலாம். ஆனா நீ ரூம்ல என்ன வேணா பண்ணு. ஆனா நீ தனியா ஒரு பிரைவேட் ரூம்ல பண்றது தப்பு இல்ல. இந்த கணக்குல சொல்றான். ஐயா பப்ளிக்கா ஒரு பொண்ண ஒரு பையன் போட்டு அடிச்சா பெருசா அவனும் கண்டுக்க மாட்டான். அதான் ஆனா அதெல்லாம் அதுவே பண்ண அந்த மாட்டாங்க. கிஸ் பண்ணினா உன்னை திட்டுவானு உன்னை. ம்? ஆமா, ஆனா நீ அடிச்சு நீ கிஸ் பண்ணினா வந்து திட்டுவானு உன்னை. ஏய் 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 ஏய். ஆனா அதான் அந்த பையன் சொல்லியிருப்பான். அது செம காமெடியா இருந்துச்சு. லைக் நான் உன்னை இது பண்ற மாதிரி பண்றேன். நீ நடி அவனுங்க போயிருவானுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு நான் எதிர்பார்க்கல அத. ரொம்ப டார்க்கா இருந்துச்சு ஆனா. எங்க தேவையோ வாய்ஸ் தர மாட்டேங்கிறானுங்க. தேவையில்லாத இடத்துல தான் வரானுங்க. மென்டலானுங்க. சரிங்க மென்டல் படத்துக்கு ஆனுங்களா? வருவோம். சரி, மென்டல் வாங்க. படத்தோட முக்கியமான ஒரு என்ன சொல்றது, எப்படி இத ஆரம்பிக்கிறது? சரி, ஸ்டோரி பையா வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்ப ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சு இப்ப ஸ்டோரி ஆரம்பிக்கன்னு கேட்காதீங்க. மெயினா ஃபர்ஸ்ட் காலேஜ் போடுவான். அந்த சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் புக்கிஷ் எண்டிங்க வந்து அவன் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு வச்சு நார்மல் ஒரு ஸ்டார்டிங் வச்சாரு. அப்படி வச்சுட்டு ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் தெரியல எதுக்குடா இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து குறுக்க வந்து அந்த பொண்ணோட லவ் சொல்ல விடாம பண்றான். அப்புறம் தெரிஞ்சு சார் வந்து சைக்கிள் கேப்ல கோல் போட ட்ரை பண்ணிக்கிறார் ரொம்ப நாளா. இல்ல அவர் அந்த கோல் மாதிரி போட்டுட்டு இருக்கு. தான் இருந்தாரு. ஓ இவன ஷிட். கோல் போட விடாம தடுத்துட்டு இருந்திருக்காரு. வேற எதுவும் ஓ இல்ல. மை காட். இதெல்லாம் நான் இலை மாதிரியும் காய் மாதிரியும் பேசுறோம். அப்படியே தூக்கம் வராது. ஆனா ஆனா அவளுக்கு போய் என்ன ஒரு டேஸ்ட் பறிச்சை. அதுதான் ஐயோ அதுதான்டா என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல. இவன் நல்லா இருக்கா. பண்ணிக்கலாம். பேர் நல்லா இருந்தாலும் லூசு பையலா இருக்கா. ஐயோ நான் இப்ப சும்மா இருந்தாலும் நார்மலா இருக்க பீயிங் போல இவன். மேபி இருக்கலாம். ஐயா வேற ஒரு நார்மல் பார்க்க அழகா இருக்கா. ஆனா சைக்கோ என்ன பண்ண முடியும்? கூட இருக்க முடியுமா இருக்குன்னு? ஐயோ எனக்கு கரெக்ட் தான். அந்த இது லைட்டா அந்த தமிழ் படம் தமிழ் நார்மல் யூசுவல் தமிழ் ஃபிலிம் வாட வந்துச்சு. எப்பன்னா அந்த நிக்கி பாட்டில இருந்து எல்லாம் வெளில வரும்போது இவகிட்ட சேஞ்ச் வாங்கிட்டு போய் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுப்பாளே. எனக்கு என்னடா இது தமிழ் படம் வாட அடிக்குது. பாத்தீங்களா சார்? இவர் நிக்கி இவர் ரொம்ப நல்லவர் அந்த மாதிரி. அதான் மென்டலு. அப்புறம் அதான் எனக்கு அது தேவையே இல்ல அந்த இடத்துல. அது எதுக்கு வச்சானுங்க? அவ இன்டென்ஷனலி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கு வச்சானுங்களா என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல. மேபி இவனுக்கு அதனாலதான் பிடிச்சிருக்கு. அப்படி இவளுக்கு அதனால பிடிச்சிருந்தா அப்ப இவன் நல்லவன் தானே. அப்படி. இன்னொன்னு கரெக்ட் தான். லைக் அவளுக்கு வந்து அந்த அயனா அவன புடிச்சது லைக் அவங்க ரொமான்டிக்கா இன்வால்வ் ஆகல. லுக்ஸ் மேட்டர்ல. ஜஸ்ட் ஃபார் ஹூக்கிங் அப் தானே. அவன் எப்படி இருந்தா என்னன்ற மாதிரி கூட நினைச்சு வந்து போயிருக்கலாம். ஹூக்கிங் அப்க்கு தான் லுக்ஸ் மேட்டர். லவ்க்கு தான் லுக்ஸ் மேட்டர் இல்ல. ஐயா எனக்கு தெரியல. நானே டெலிவிஷன்ல வந்து என் மனச ஆத்திக்க ட்ரை பண்றேன். இதுல ஜாங்கோவோட இது நான் முன்மொழியில கரெக்டா தான் சொல்றாரு. சொல்றாரா? ஐயோ! ஐயா ஏதோ ஒரு ரீசன். கரெக்ட் தான் அது. எப்படிங்க நமக்கு எப்படிங்க தெரியும் அவன் என்ன இதுன்ட்டு லைக் அவளுக்கு இல்ல ஏதோ அவங்களுக்கு என்ன ஃபெட்டிஷோ என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அவ என்னத்த பார்த்தாலும் அதான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் பே பண்ணாங்கன்னு சொல்லி இந்த ஒரு மீம் பார்த்தேன். உண்மையான்னு தெரியல. படமே கம்மி பட்ஜெட்ல வந்த படம் என்னத்த கம்மி பே பண்றது? படம் இண்டிபெண்டன்ட் பிலிம்யா, புரிஞ்சுக்கோ.
இந்தியன் கரன்சி படி ஒரு 10 crore கூட ஃபுல்லா இல்லையாம். ஆமா 10 8 crore crores தான் ஏதோ இருக்காங்க. நினைக்கிறேன். அதான் 8 அதனால crores. ரொம்ப கம்மி. ஒரு ஐயா இந்த இன்னொன்னு சொல்லணும், ஒரே ஒரு அடிஷனல் தகவல். ஆக்சுவலா ம். எதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஜான்ரானா ஹாரருங்கயா. ஏன்னா ம். ஹாரர் மூவிக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டே செலவாகும். ஆ கரெக்ட். ஓகேவா? ரொம்ப ம். சிம்பிள் தான். ஒரு வீடு, 4 பேரு, சாவ அங்க ஒரு போய் நாய் அவ்வளவுதான். அதிலயே முடிச்சிருவானுங்க. அது அது ஆக்சுவலா கலெக்ஷன் சூப்பரா வரும். கம்மியான முதல் போட்டு நெறைய லாபம் எடுக்கலாம். அதுக்காகவே ஹாரர் மெயின் ரீசனே அதான் எடுக்கிறதுக்கு நெறைய. நல்லா பார்த்தீங்கன்னா, அதிகமா ஹாரர்ஸ் வரும். அது ஒரு ரீசன் எடுக்கிறதுக்கு. ஜாங்கோ, நீங்க ஒரு ஹாரர் படத்தோட எக்ஸ்பர்ட்ன்ற முறையில நீங்க அதெல்லாம் என்ன ஒரு பத்தி டிசைட் பண்ணுங்க. இல்ல. நானே எந்த 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 படத்தை கேட்டா நீங்க நான் எப்பவுமே உங்ககிட்ட கான்வர்சேஷன் இந்த படம் பார்த்தேன் அந்த படம் ஐயோ பாக்கலையே ஐயோ பாக்கலையே ஐயோ பாக்கலையே தான் வரும். ஆனா ஆர்ஆர் படத்தை கேட்டா ஒரு பெரிய லிஸ்டே போகும். ஆமா அது என்னமோ உண்மைதான். ஒரு சரி. ஐயோ இது ஒண்ணு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு போன வாரம் தான் இந்த ம். படம் பார்த்திருந்தேன். ரெடி ஆர் நாட் 2 வந்துச்சுல்ல. அது ம். பார்த்துட்டு இருந்தேன். என் பக்கத்துல ஒரு பொண்ணு த்ரெட்மில்ல தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது ஒரு ம். மோசமான சீன், குரூசம் சீன் வந்துச்சா, அதை பார்த்துச்சு 2 த்ரெட்மில் தள்ளி போய் அங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அந்த பொண்ணு. இதெல்லாம் ஒரே கொடுமை. பப்ளிக் நியூஸ் ந- பண்ணிட்டு இருக்கேன் நீ. ஐயோ. நல்ல நல்ல வேலையா இவன் கூட எங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பார்த்திருந்தேன். அவங்க பக்கத்துல ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட பேசி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி அப்படி நாங்க பேசிக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா ரொம்ப மன வருத்தப்பட்டிருப்பேன். ஆனா வருத்தப்பட்டிருப்பீங்களா? வயிற்றுச்சல் படுத்திருப்பாரு வேற விஷயம். ஏங்க? இவனை பார்த்து 4 பேர் தள்ளி போனாங்களே அதோட சந்தோஷம். ஐயோ நான் வேற இது போன் ஸ்கிரீன் ரொம்ப குட்டியா இருக்கு. பேசாம டேப் ஏதாச்சும் வாங்கி அதுல பார்க்கலாமா, நல்லா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஜிம்முக்கு போய் ஆமாயா பாக்கதான்டா. அநியாயம் பண்ணாதீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? ஏதாவது தெரியல பாத்துட்டு நல்லா. நல்லா ஐயோ அவ்வளோலாம் சீரியஸ் இல்லையா? இல்ல எனக்கு இப்படி இது இல்ல யோசிக்க பொண்ணு எதுக்கு இது என்ன போச்சுன்னு கைண்ட் தெரியல. ஆஃப் ம். ஆமா நீ ஜிம்ல வந்து யார் இப்படி பண்ணுவா? அது யார் இப்படி பண்ணுவா? எனக்கு அதான் புரிஞ்சுக்கவே ஐயா முடியல. இல்ல பாப்பாங்கய்யா. சீரிஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க உட்காந்து. அது வேற பேய் படம்ன்றது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயா லைக் ஏதோ சீரிஸ்லயும் பிட்டு சீன்லாம் வரும். அதெல்லாம் உட்காந்து ஆமா. பார்த்துன்னு இருப்பாங்கய்யா. ஓ ஆண்டவா! சரிங்க. சரி. சரி படத்துக்கு வரோம், படத்துக்கு வரோம். ஓகேங்க. இந்த படத்தை இது என்ன ஜானர்ல வரும்யா? இது இது வந்து இது ஆக்சுவலா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரிதான்யா கணக்கு. ஓகேவா? எப்படி சொல்றது, லைக் அதுல எதுவும் இல்ல. சைக்காலஜிக்கல் த்ரில்லரும் இல்ல இது. சைக்காலஜிக்கல் ஆமா. ஹாரரும் இல்ல. ம். அது ஒரு மாதிரி அந்த இதுவே ஒரு மிஸ்ட்ரி தானே. அந்த ஹாரர்னு முடிச்சிடலாம். அது அதான் ஹாரர்னு ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் ஜானர்ல வரும். இல்லன்னா டார்க் ரொமான்ஸ் அந்த மாதிரி கூட வரலாம். தெரியல எக்ஸாக்ட்டா இது ரொமான்ஸ் எந்த ஜானர்ல போட்டு அடக்குறதுன்னே தெரியல. அந்த மாதிரியான ஒரு படம் எடுத்து வச்சிருக்கான் இவன். நல்லா இருக்கானா? இது பேய்ன்னு சொல்ல முடியல, சைக்காலஜின்னு சொல்ல முடியல. ஒரு மாரி லைக் இது வெப்பன்ஸ் பார்த்திருக்கீங்களா நீங்க? ஐயா ம். ரொம்ப நாளா பாக்கணும்னு வச்சுக்கலையா பார்க்க முடியல என்ன படத்தை. அது அந்த ம். படம் நல்லா இருக்கும். லைக் அது அந்த மாரி கிட்டத்தட்ட அந்த அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஃபோக்லோர் சொல்லுவாங்கல்ல. ஒரு மாரி நீங்க ம். வெப்பன்ஸ் சொல்றீங்க சின்னஸஸ் சொல்றீங்களா? சின்ன இல்ல சில வெப்பன்ஸ். வெப்பன்ஸ் வெப்பன்ஸ்ல ஹாரர் வந்துச்சு. இவன் அதுலயும் குச்சி தான். அந்த குச்சி உடைப்பானுங்க. அது அது அந்த மாரி தான். அதுவும் அது குச்சி பிளாக் மேஜிக்யா, அது பிளாக் மேஜிக். அந்த மாரி. ஃபோக்லோர் ஐயா தெரியாம அது கேட்டேன் சாரி. வந்து வெப்பன்ஸ் வந்து ஒரு டிப்பிக்கல் ஹாரர் டெம்ப்ளேட். ஆனா அந்த டெம்ப்ளேட்ல சூப்பரா குக் பண்ணி வச்சிருந்தான் அவன். செமையா இருந்துச்சு அந்த படம். ஆமா. அது நல்லா இருக்கும். ஆக்சுவலா இதை விட நல்லா இருக்கும் அது. ஆனா அது ஓடல. இத விட அது நல்லா இருந்துச்சு. ஆனா அது ஓடல. எனக்கு அது புரிஞ்சுக்கவே ஏன் இது முடியல. டக்குனு இது ஏன் ட்ரெண்ட் ஆச்சுன்னு தான் தெரியல. இது அந்த அளவுக்கு இல்ல. இதை விட சூப்பர் இல்ல ஹாரர்லாம் வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னா, இது நெறைய பசங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்ற மாரி சொல்லிட்டு இருந்தானுங்க. எனக்கு அதான் மேபி புரிஞ்சது. ஏன்டா அதனால. எல்லா ஏன்டா எல்லா பொண்ணுங்களும் உங்கள டார்ச்சரா பண்றாளுங்கன்ற மாரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு அதான் புரிஞ்சுக்க முடியல. எல்லா நத்திங் டு டூ வித் அந்த பொண்ணு பையன் அந்த டாக்ஸிசிட்டி அதுல இல்லவே இல்ல. இது மொத்தமா ஒரு ஹாரர். நான் அப்படிதான் நினைச்சு படத்துக்கே போனேன் நானு. நிஜமாவே. ஆனா நான் ட்ரெண்ட் நான் நான் பண்ணிட்டு நினைச்சது நான் நினைச்சது என்னன்னா, சரி ம். இது வந்து ஒரு பையன் பொண்ணு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஸ்டோரி போல நினைச்சு போனேன். ஆனா வேற ம். என்னமோ இருந்துச்சு. சோ அப்படி இருக்கும்போது என்னால அப்படி ஒரு பொண்ணு டாக்ஸிக்கா இருக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி லூஸ் மாதிரி இருக்குன்னு காட்டினோடனே பசங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு ஏன்னா பையன் மட்டும் படம் பார்க்கல. எல்லாரும் தான் பாக்குறாங்க. இல்ல, இல்ல. அப்படி சொல்லல. இவனுங்க வந்து அந்த மாரி தான் லைக் ஒரு ஒரு பையன் வந்து தியேட்டருக்கு போயிட்டு, இது நார்மலா என் கேர்ள் ஃபிரெண்ட் பண்ற விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதுல என்ன இருக்குன்ற மாரி கேட்ட மாரிலாம் ரீல் இருந்துச்சு. எனக்கு அப்பதான் புரியல. அது வந்து அது எல்லா வந்து எப்பவுமே நம்ம நாட்டுல இருக்க மிசாஜினி ஜோக்கை போட்டு ஒரு கும்பல் சிரிக்கா செய்யும். அதுக்கு நம்ம அ ஒண்ணும் செய்ய முடியாது. அதானே அப்படி ஏதாவது கனெக்ட் ஆயிருச்சா? இல்ல என்ன இவ்ளோ அப்சஸ்டவா இருப்பாளுங்க பொண்ணுங்க? எனக்கு அதுவும் புரிஞ்சுக்க முடியல. அப்படிலாம் இருக்க மாட்டாங்க யாரும். அந்த அ, யூசுவலா சொல்லுவாங்களே இந்த இது மருமக காமெடி எல்லாம், மருமக சமையல் மர்மம். வச்சு காமெடி அந்த மாதிரி. அந்த மாரி. ஓகே, ஓகே, ஓகே. வைஃப் குக்கிங் காமெடி. ஒய்ஃப் ஜோக்கே அது. அந்த மாதிரி அது மாதிரி டிபிக்கல் கோரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. பட்டிமன்றம் பட்டிமன்றம் ராஜா ஜோக்ஸ்ன்னு சொல்லுங்க தெரியும்.
அதுதான் பட்டிமன்றம் ஜோக்ஸ். அத வந்து அப்சஷன்ல கோரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் அது. தெரியல பட் மத்தபடி அந்த மாதிரி ரீல்ஸ் நெறைய பார்த்தேன். அதே இவரு ஸ்டார்ட்டிங்லயே சொன்னார்ல மயில்ஸ் ஐயா. இந்த சிம்ப் எடிட்லாம் அந்த சோ வச்சு அந்த இந்த மடத்த பெட்டியா அந்த பாட்டுக்கெல்லாம் எடிட் போட்டு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு அது அது ஏய், நல்லா சோ சோ ம், சோ பிராணி அது அதானே எனக்கு கெட்ட வார்த்தையில கேட்கறதுக்கு என்ன பண்ணு? எனக்கு 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 அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒண்ணே ஒண்ணு தோணும். அந்த ஒரு ஃபேமஸ் ஃபேமஸ் டெம்ப்ளேட் வந்து யாரா நீங்களா பைத்தியக்காரங்களாடா? நீ உண்மையை சொல்லு, நீ பைத்தியம் தானே? நீ நீ போய் நீயே ஹாஸ்பிட்டல் எடிட் அட்மிட் நான் பைத்தியம். இல்ல அது எடிட் என்னன்னா நல்லா அந்த பொண்ணு அழகா இருக்கல்ல அவளுக்கு போடுறாங்க சிம் பண்ணி ம். சிம்பிங் ரீல்ஸ் அதெல்லாம். இல்ல எடிட் உண்மையா செமையா நல்லா இருந்துச்சு. இருந்தா அழகா இருந்தா அந்த யோசிச்சு பொண்ணு. பாருங்களேன். அந்த லைனோட அந்த பாட்ட வந்து மெர்ஜ் பண்ணி, ஆஹ் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கானுங்க. பட் எந்த படத்துக்கு பண்றோம்ன்னு இருக்கு. பட் நைஸ் நல்லா இருந்துச்சு. இல்ல எனக்கு இல்ல அந்த நல்லா எடிட் இருந்துச்சு. ஓகே தான் நல்லா இல்ல நல்லா இது இருந்துச்சு, நல்லா ஃபுல்லா. இருந்துச்சு. இதே மாரி இன்னொரு படம் வந்திருக்குன்னு சொன்னாங்கயா. இது எமிலி பிளண்ட் அவங்களோட மூவி அது பேர் மறந்து போச்சே. இது ஏலியன் சம்திங் அதுவும் பார்க்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். பார்க்க முடியல ஆனா. அது இவன்து தானே ஸ்பீல்பர்க் மூவி ஆ ஆச்சுல்ல அது. எக்ஸாக்ட்டா ஆமாமா. அதேதான். அது பேர் என்ன? இது தெரியல ஏதோ இந்த படத்தோட ட்ரெய்லர்ல கூட நான் போனப்போ தியேட்டர்ல போகாம ஆ அந்த 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 படத்தோட ட்ரெய்லர் தான் ஓடிச்சு. அதான் ஓடிட்டு இருந்துச்சு. அதேதான். அதான் நானும் பார்க்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். பார்க்கவே முடியல. அடுத்த வாரம் பார்க்கணும். அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா பேசலாமா அத பத்தி? பார்க்கணும். பேசலாம். இது யார் கேட்க போறான்னு தெரியல. இது ஆக்சுவலா இது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா கருப்பே மிஸ் பண்ணிட்டோம்டா நம்ம பேசிருக்கலாம். நல்லா போயிருக்கும். பேசுறது எனக்கு பேச இஷ்டம் இல்ல. கருப்பு பத்தியா? சரி, பேசிருக்காங்க. கருப்பு பாத்தீங்களா? அதான் கருப்பு தான் பார்த்துட்டோம். சொல்றேன் நான். கருப்பு பார்த்தோம். எனக்கு எனக்கு ஆக்சுவலி இவன் பார்த்துட்டு வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க என் கும்பல்ல. ம். ஆனா அப்புறமேடா இவன் பார்த்துட்டு வந்து இவன் நல்லா இல்லைன்னு சொன்னா எல்லாம் நல்லா இருக்குன்னு எப்படி நல்லா இல்லைன்னு சொன்னான். சரி நீ பாருன்னு சொன்னேன். நானும் ஆனா என் ஃப்ரெண்டு சொன்னா தியேட்டர்ல பார்த்தா மட்டும்தானா படம் நல்லா இருக்கும். நீ ஆமா. ஓடிடில பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னான். பட் ஆமா. அன்பார்ச்சுனேட் என்னால ஓடிடில தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே இருந்துச்சு. ஆனா எனக்கு கிளைமேக்ஸ்ல சூர்யா என்டர் ஆனாரு. அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துட்டேன் நானு. ஓகே. நல்லாதாங்க இருந்துச்சு. மேபி தனியா பார்க்கும்போது ஒரு யா, ஒரு யா, அது எக்ஸ்பீரியன்ஸா அது பார்க்கலாம். அது வந்து லைக் பி படம் ராப்டு வித் குட் மியூசிக் அவ்வளவுதான். குட் மியூசிக்கே எனக்கு இல்ல டிபேட்டபிள்னு தோணுது ஐயா எனக்கு. பாட்டுலாம் நல்லா தான் இருந்துச்சு. பாட்டுலாம் பாட்டு குறை ஓகே. சொல்றதுலாம் இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. சாய் இசை இசை there is no இசை சாய் without சாய். என்ன ரேண்டம் டாக்ஸ் என்ன இதுன்னு தெரியலையா? அவனுங்க ரிவர்ஸ் சும்மா கலாச்சின்னு பாருங்க. பார்த்தா இப்ப அவனே போட்டுங்களா இசைன்னு. சத்தியமா இந்த படத்துல நல்லா பண்ணியிருக்கான். அது வந்து குறை சொல்ற மாரிலாம் இல்ல. நல்லா பண்ணியிருக்கான். மியூசிக் எனக்கு ஓகே. அனிருத் அளவுக்கு இல்லனாலும் ஓகே. பரவாயில்ல. இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. ஐயா அனிருத் ஐயா ஐயா இல்லையா. அனிருத்லாம் நிறைய படத்தை அவனே பிஜிஎம்ல காப்பாத்திருக்கான். இது ஒரு மாதிரி ரிப்பீட்டேட்டிவா இருந்துச்சு பிஜிஎம்ல ஒரு மாதிரி. ஐயா ஆமா. இல்ல. அனிருத் நீங்க எனக்கு புரியுது. பட் அனிருத் வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் எடுத்து எக்ஸெப்ட் ஃபார் சென்னை. இது ஐயா வணக்கம் அவன் சென்னை பண்ணது தவிர்த்து இல்லைங்கய்யா. ஆனா அவனால ஆ புல் ஆஃப் பண்ண முடியுங்கய்யா. அனிருத்தால ஆனா ஏன் பண்ணல? இருங்க. கைண்ட் இன்ஃபர்மேஷன் கருப்பு கிராம சப்ஜெக்ட் இல்ல. அது சென்னையில தான் நடக்குது ஸ்டோரி. பட் ஸ்டில் அந்த இது கடவுள் பேக்ரவுண்ட் அந்த சொல்றேன். மாதிரி கருப்பு சொல்றேன்ல. பேக்ரவுண்ட். அதுக்கு சொல்றேன். அந்த மாரிலாம் நான் இல்ல அனிருத் அந்த பண்ணி நான் அந்த பார்த்தது இல்ல. ஜான்ரா மூவி இன்னும் அவனுக்கு டச் பண்ணல. டச்சே பண்ணல சொல்லுமா, அவன் பண்ணிருக்கான் அவன் ஃபோக்லாம். எங்கேயா பண்ணிருக்காரு? இந்த மாரி. இருங்க யோசிச்சா வரும். இவர்ட்டயும் கேட்டேன். இவர் திணறிட்டு இருந்தாரு. அதனால நான் உங்கள்ட்ட இல்ல கேட்கிறேன். எனக்கும் அதான் ஞாபகம் வரல. அந்த மாதிரி அங்கங்க டச் பண்ணிருப்பாயா. எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவன் ஏதோ பண்ணிருக்கான் அவன். ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு இந்த மாரி சாமி பாட்டு, இந்த மாரி இந்த பீட் வச்சுலாம் அனிருத் பண்ணி நான் பார்த்தது இல்ல இதுவரைக்கும். எப்ப அதனால தான் எனக்கு ஒரு கிராம சப்ஜெக்ட் படம் வந்துச்சு. வரல இதுக்கு அனிருத் பண்ணியிருந்தாரு. கிட்ட பெருசா. ஏய் இருக்கு. விடாமுயற்சிக்கு பண்ணியிருந்தாருல அஜித். விடாமுயற்சி. அனிருத். ஆமா. விடாமுயற்சி எங்க கிராமத்து சப்ஜெக்ட். இங்க வாங்க நீங்க முதல்ல. விடாமுயற்சி கடவுள் சப்ஜெக்ட் தானே. அஜித் தானே கடவுள் அதுல. ஏய் இந்த இப்போ காமெடின்னு வேற உட்கார்ந்து யோசிச்சுட்டு வந்திருக்கீங்களா நீங்க இந்த ஜாங்கோயா? ஜாங்கய்யா சொல்றேன், இது அஃபெண்ட் ஆயிட்டானா ஆயிக்கோங்க. இந்த ஜோக் எல்லாம் நீங்க ஒரு குரூப் எழுதிங்க தெரியுமா? அந்த குரூப்ல அனில் சிரிக்கிறவங்க, நான் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? பரவாயில்ல. பாயிண்ட் இப்போ எடுத்துட்டு இப்போ கவுண்டர் ஒரு பண்ணாரு பார்த்தா. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணல அது போதும் உங்களுக்கு. ஐயோ. டேவாரால கிராமர் சப்ஜெக்ட்ல வராடா? வராதுங்கயா. அது எப்படியா நான் கிராம கடலோர கிராமத்தை பத்தி கிடையாது தேவாரால. இது சுட்டமலை சுட்டே சாரே வந்து உங்களுக்கு கடலோர அது வந்து காமத்து கதையில வேணாலும் வரும். கிராமத்து கதையில அது வராது. ஏய் நல்லா பச்சு பேசுறமே நீ. என்னது? ஐயா சரிங்க. தெரியல பண்ணானா ஆனா கண்டிப்பா இதை விட பெட்டரா புல் ஆஃப் பண்ணிருப்பான். என்னன்னா சாய் ஐயா சாய் இல்ல மியூசிக் நான் ஒரு என்ன மாதிரி சொல்றேன்னா ஏதோ ஒரு மிஸ் ஆகுதுயா. ஒரு மாதிரி கம்ப்ளீட்டான ஃபீலே இல்ல. பட் ஆனா அனிருத் மியூசிக் வந்து
ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் தரும். அது என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. இல்லைங்க. இந்த மாரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அனிருத் பண்ணியிருக்க மாட்டான். சாய் பண்ணி இது நாசமாவும் போயிருக்கலாம். அவன் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கான்றேன். லைக் ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் மூவி இவனுக்கு இது. ஒரு மூவியா அவன் பண்றான். அந்த டைம்ல இந்த மாதிரி பண்ணது வந்து, பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கானே அந்த மாரி தான் எனக்கு இருக்கு. இது வந்து அடிக்கிற அளவுக்குலாம் இல்ல. நல்லா இல்ல நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனா ஏதோ ஆனா ஏதோ இவனையும் அனிருத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதையும் நான் சீரியஸா சொல்லிக்கிறேன். அனிருத் வந்து ஒரு இடம்னா, சாய்க்கு ஒரு இடம் இருக்கு. அத வந்து நான் வந்து இது பண்ண விரும்பல. எனக்கு அனிருத் பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் தான். பட் இவன் சாய் தொட்ட மாரி அனிருத் இன்னும் சப்ஜெக்ட் எடுக்கல. அது எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எப்படி இன்னும் சனாலாம் இருக்கார்ல, சனாலாம் இந்த மாரி தான் எடுப்பாரு. இந்த செய்யோனுக்குலாம் அந்த ட்ரெய்லர் பிட்டே செம்மையா இருக்கும். சனாலாம் சூப்பர். சனா செம்மையா பிள்ளை போல. அவனா ஒரிஜினலாவே இறக்கிருவான். இப்போ இவன் வந்து இது பண்றான்ல, லைக் சம்திங் ஏதோ இவன் சாய் மாதிரி இல்ல. அவன் ஒரிஜினல் அந்த ப்ளே பண்ணுவாங்கல்ல, அவங்களே கூப்பிட்டு அவன் வந்து ரெக்கார்டிங்லாம் பண்ணுவான். நல்லா இருக்கும் சனாவோடதெல்லாம். இந்த மாரி இருந்தா சனா தான். பட் அனிருத் இந்த ஜான்ரால கை வச்சது சரி இல்ல இது வாங்க வரைக்கும். படப்பை பத்தி பேசுவோம் திரும்பி. சாரி. ஆமா வாங்க. தமிழ் அப்சஷனுக்கு போயிட்டீங்க. தமிழ் அப்சஷன் பத்தி பேசுவோம். நிஜமாவே சொல்றேன், அவ்வளோலாம் படம் இல்லையா நிஜமா கருப்புலாம். டேய் எங்க எங்க ஒருத்தன் எனக்கு இப்ப ரெட்ரோ கூட பெட்டரா இருக்கும்னு தோணுது சில டைம் திடீர்னு. இது ரெட்ரோ கூட ஓகேன்னு தோணுது சில டைம் கருப்பு கம்பேர் பண்ணும்போது. இது கருப்பு வந்து அது உண்மை. ரெட்ரோ ஃபார் பெட்டருங்கயா. ஃபார் பெட்டர். கதை கதை அப்படின்னு பார்த்தா ரெட்ரோ ஃபைன் தான். பட் அந்த கமர்ஷியலா லைக் ஆமா. பீப்புள் புல் பண்றதெல்லாம் கருப்பு தான். அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா கருப்பு வின் பண்ணிருச்சு. அவன் ஆனா சாமின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டான். இது மட்டும் ஏதாச்சும் சாமி இல்லன்னு வையேன் போட்டு பொளந்துருப்பானுங்க. அது உண்மை. மயிரோல்ல ஃபுல்லா கடவுள் கடவுள் கடவுள்னு தான் எடுக்கிறான். அது புரிஞ்சுக்கவே முடியல. அது சங்கி அப்படிதான் இருப்பான். ஓகே. இது அந்த ஒரு ரீல்ல பாத்தீங்களா? லைக் இது சங்கி இன்னொன்னு கூட இருப்பான். சங்கி இன்னொன்னு கூட இருப்பான். கிறிஸ்டியன் ஸ்கூல் சமைச்சா கிறிஸ்டியனை கன்வெர்ட் பண்றாங்க. அதெல்லாம் எதுக்கு அந்த மூக்குத்தி அம்மன்ல அது அந்த டைமே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. இதுலயே ஒரு மட்டும் வச்சிருப்பான். ஓ பேபி அப்ப கன்வெர்ட் தானே நீன்னு கேட்பான் அந்த ஜட்ஜ். ஏதோ ஒரு வன்மை இருக்கு. அது ஏன்டா இருக்கு அவனுக்கு இருக்கு வன்மலாம். அவங்க எடுத்துறோம் லைட்டா அப்படியே தோணுது எனக்கும். அவன் அந்த போராடா சாங் வச்சதே எனக்கு செம்ம ட்ரிகர் ஆயிடுச்சு தியேட்டர்ல. அது தூக்கிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது அந்த பாட்டு ஓடிடில இல்ல அந்த பாட்டு தியேட்டர்ல நான் செகண்ட் டைம் போய் பாக்குறேன் அந்த பாட்டை காணோம். எங்கடா தூக்கிட்டானுங்க அப்புறமே பாத்துட்டு இருந்தேன். போய் பாத்தீங்களா? சே ஐயோ எனக்கு வயிற்றுச்சல் என்னன்னா கரை சூப்பரா இருந்துச்சு. அது ஓடல இந்த படம் இருக்கேன்ற ஒரு கரை வந்த டைம் எலெக்ஷன் அதே மாதிரி வேற ஏதோ தனுஷ் ஏதோ சம்திங் வரும்போது இதான் நடந்துருச்சு கரெக்டா 2 வாட்டி தனுஷுக்கு இப்படி மிஸ் ஆயிடுச்சு. கரை வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. அவனுக்கு காமெடியே லைக் ஒரு மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிருந்தானுங்க அந்த படத்துல. ஐயா நீங்க கரை பாத்தீங்களா? ஐயா மயில்ஸ் ஐயா? வீட்டுல கறந்து போயிடுச்சியா? சூப்பர். நைட்டு யாரு ஃபியூஸ போடுங்கன்னு தெரியலையே. அனிலா தான் இருக்கும். ஒரு ரீல்ல பேசிட்டு இருக்கும் போதே கரண்ட் போச்சு பாத்தீங்களா? அடுக்கும் அவங்க திமுக காரணம். அவனோட சொந்த ஆபீஸ்ல இருந்து கறந்து போறதுன்னா அதுக்கு திமுக காரணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபாநாயகர் கிட்டே அடி வாங்கிட்டான். சாவட்டும். அவன் கட்சி சபாநாயகர் பேசினா எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான் பொசுக்குன்னு. உதயநிதி வந்து அந்த இப்போ நடக்கிற பெண்களுக்கு அகேன்ஸ்ட் நடக்கிற லிஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டான். ஆஸ் யூசுவல் ரேஜ் வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு பதில் சொல்றேன் அவங்க கட்சிக்காரங்கன்னு சொன்னே அதுக்கு சபாநாயகர் சொன்னா இல்ல நீங்க பொத்தாம் போட சொல்றாரு நீங்க இன்சிடென்ட் சொல்லுங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இன்சிடென்ட் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த ஊர்ல உங்க கட்சிக்கார இந்த பேர்ல இது பண்ணிருக்கான். அவனா பொதுவா சொல்லிட்டு போயிருப்பான். இந்த சும்மா இல்லாம லிஸ்ட் போடுன்ட்டா அந்த போட ஆரம்பிச்சு இவங்க தொகுதியா போய் பிரச்சனையை பார்க்க சொன்னா தொகுதியா போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவளை சொல்லி சிரிக்காதப்பா. அவன் காமெடியா சொல்லியிருந்தாங்க அத. புரியுது. அதுக்காக ஓகேங்க. ஏசி வந்து போட்டு வச்சிடுறேன். கரண்ட் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் போயிருது. அந்த ஃபேனும் இல்லாம அந்த ஏசி அந்த இதுலயே உட்கார்ந்திருக்கேன். நாசமா லைட் கட் பண்றாங்க. ஐயோ கடுப்பாவுது. எரிச்சலா வருது. சீரியஸா தூங்க முடியல தெரியுமா? புடிங்கன்னு இருக்கானுங்கன்னு தெரியல இவனுங்க. ஃபீஸ் தான். ஃபீஸ் வேறதான் புடுங்க போறானுங்க. அதத்தான் புடுங்குவானுங்க உங்க ஆளுங்க. சொல்றேங்க. அது சரி. போப்பா. சரி த்ரிஷா விஷ் போட்டாப்ல இல்லையா? நானும் பாத்துட்டு இருக்கேன்.
தமிழ்நாடு வாண்ட்ஸ் டு நோ. பெருசா போட்டாப்லயா இல்லையா? போடலன்னு நினைக்கிறேன். ட்விட்டர்ல எதுவும் ஐயோ! போடலையா? எனக்கு தெரிஞ்சு நான் கிளம்புறேன்னு நினைக்கிறேன் இதோட. இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கரண்ட் என்னாச்சு? கட் காரணத்துக்காக மைல்ஸ் மொராலஸ் இந்த ரெக்கார்டிங் விட்டு கிளக்கலான்னு வரலாறு பேசணும். ஓகே. திமுகவின் சதி காரணமாக இதெல்லாம் ஃபியூஸை தேவையில்லாத கன்டென்ட். தூங்கியதால் மைல்ஸ் வீட்டில் கரண்ட் கட் ஆனது. அதனால் அவர் பாதியிலேயே இங்கிருந்து சென்று விட்டார். இல்ல. மயில்ஸ் ஐயா போகும்போது என்ன சொன்னாருன்னா, அணில் ஏதோ கரண்ட் வயர கடிச்சிருச்சாம். கருகி செத்துருச்சாம். அத என்னன்னு பார்க்க போறேன்னு தான் போனாரு. தாவேகாவின் நிர்வாக திறனின்மையால் மின்தடை ஏற்பட்டதால் மைல்ஸ் கட்டாகி விட்டார். இப்போதைக்கு நானும் மோனாவும் இருக்கோம். நம்ம மீதி இருக்கிற கண்டென்ட்டை பேசிட்டு நம்ம முடிப்போம். அதாங்கயா மோனா, நீங்க சொல்லுங்க. ஸோ இந்த மொத்த மூவில லைக் உங்களுக்கு பிடிச்ச ஜம்ப் ஸ்கேர்ஸ் இல்லைன்னா அந்த ஒரு கிரீப்பியான சீன்ஸ்லாம் எதுங்கயா? அது லைக் 2 இதா பிரிச்சுக்கிறேங்கய்யா. ஒண்ணு வந்து லைக் இப்ப சைக்காலஜிக்கலா எது என்னைய ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அந்த மாரி ஒண்ணு. இன்னொன்னு வந்து லைக் கிரீப்பியா என்ன இப்படி பண்றான் அந்த மாரி இருக்கும்ல. அந்த மாரினா 2ஆ பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரீப்பியா இருக்கிறத சொல்லிடுறேன். எந்த இடத்துல எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு மாரி ஒரு ரேப்பிடா நடப்பா. ஒரு மாரி பேக்வர்ட்ஸ்ல வாக் பண்ணுவால்ல. எனக்கு அந்த மூவ்மெண்ட்லாம் செம பயமா இருந்துச்சு எனக்கு உண்மையிலேயே. ஒரு மாரி கண்ண மூடணும் அந்த மாரி பயமா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. இன்னொரு இடத்துல ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணது வந்து லைக் பேர் வந்து வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவ நின்ன இடத்துல அப்படியே நிப்பால்ல. ரெஸ்ட் ரூம்லாம் அந்த எல்லாமே அங்கேயே பண்ணியிருப்பா. அது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. சைக்காலஜிக்கலானா இவரு மயில்ஸ் ஐயா சொன்ன மாரி தான் லைக் ஆ என் கூட இருக்கிறது உனக்கு அவ்ளோ கஷ்டமான ஒருத்தன் கேட்கிற மனநலம் இருக்குல்ல. அது பயமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பொண்ண காப்பாத்துறதுக்கான சான்ஸ் அவனுக்கு இருந்தும் அவன் அத எடுக்கல. சோ இப்படிப்பட்ட இதுல தான் நம்மளும் இருக்கோம். ஆமா உண்ம அத பேஸ் பண்ணி தானே எடுத்திருக்காங்க ஓரளவுக்கு லைக் மென்டாலிட்டி தான். சோ அது சைக்காலஜிக்கலா பார்த்தா லைக் பிடிக்காத ஒருத்தன் வந்து லைக் நம்ம எப்படி வேணாலும் கூட இருக்க வச்சுக்க பார்ப்பான் அப்படின்றது வந்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இந்த 2 தாங்கயா. உங்களுக்கு இந்த மாரி? அதான் எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸ் ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு 2-3 இடத்துல தான் ஜம்ப் ஸ்கேர் ஆமாமா. வந்துச்சு. அது பட் ஆனா உண்ம. மோஸ்ட்லி அந்த படத்தை மூவ் பண்ணதே அந்த ஒரு கிரீப்பினஸ் தான்யா. இப்போ ம். வர ஆக்சுவலா உண்மையான ஹாரர் மூவியே லைக் வித்தவுட் ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்கிறது தான். ஏன்னா இந்த ஜம்ப் ஸ்கேருங்கிறதே ரொம்ப ஓல்டு கான்செப்ட். ஆமா அடிச்சு நவுத்திட்டானுங்க. ஆமா, ஈஸியா இப்போ ஜம்ப் ஸ்கேருக்கு வந்து நீங்க பெரிய எஃபர்ட்லாம் இல்லையா, ஈஸியா ஒரு சவுண்டை வச்சு உங்களால பயமுறுத்திடலாம். ம். பட் ஆனா அந்த அந்த ஸ்கிரீன்ல அந்த கிரீப்பினஸை கொண்டு வர்றது தான் ஒரு பெரிய மேட்டரு. ஐயா நான் இவனுங்க நல்லா பண்றானுங்க. இந்தோனேஷியன் ஃபிலிம்ஸ்லாம் அவனுங்கலாம் பிச்சு உதறானுங்கய்யா பேய் படத்துலலாம். எனக்கு இப்போ ஏதாவது ஒரு படம் எடுத்து போட்டு உட்காந்து பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். அவனுங்க பண்றது நல்லா இருக்கு. ஜம்ப் ஸ்கேர் வைஸ் சொல்றேன். நல்லா இருக்கும். இந்தோனேஷியன் தாய் மூவிஸ் யப்பா! அவனுங்க நல்லா இருக்கும். அவனுங்க ஃபோக்லோரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப கிரீப்பியா இருக்கும். அந்த அந்த ரீஜனே ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கும்ங்கயா. ஈவன் அந்த ஆமா. மலேசியாவோட அர்பன் லெஜண்ட்ஸ், அப்புறம் இந்த ம். இந்தோனேஷியா, அந்த மியான்மர் இந்த இதோட இருக்கிற அந்த ஃபோக்லோர் இதெல்லாம் ரொம்ப கிரீப்பியா இருக்கும். அந்த மாரி பண்றது ஓகே. இந்த மாரி இப்போ அப்சஷன் மாதிரியான படத்துல வந்து இப்போ ஜம்ப் ஸ்கேர் வச்சாலும் பெருசா எடுபட்டுருக்காதோன்னு தோணுது. இந்த மாரி பண்ணாங்க. இது நல்லா இருந்துச்சு லைக் ஒரு மாரி. ரொம்ப வைக்காம கரெக்ட்டான அளவுல வச்சிருந்தானே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா நல்லா இருக்கும். இந்த இந்த எப்படி கிரீப்பினஸ் ஸ்கிரீனை கொண்டு வர்றது வந்து லைக் இது பார்த்துருக்கு, ஹெரிடிட்டி பார்த்துருப்பீங்கன்னு தெரியல எனக்கு. ஹெரிடிட்டி பார்த்துருக்கீங்களா? என்ன ஜேம்ஸ் கதை? பாண்டோட மூவி அது. ஆ. ஜேம்ஸ் பாண்ட் லைக் அதான் அதாவது இது பொறுத்துற அந்த கல்ட் இருக்கும்ல, கல்ட், பிளாக் மேஜிக் ஓகே, இந்த ஓகே, மாதிரி ஓகே. பேஸ் ஆ. பண்ண மூவிஸ் தான். ஆ. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஜம்ப் ஸ்கேர்ஸே இருக்காது. பட் ஆனா நீங்க ம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு அள்ளு விடும் அந்த சீன்ஸ் பாக்குறதுக்கே. ம். ஒரு மாதிரி லைக் ஒரு ஒரு அந்த அந்த கல்ட்ல இருக்கிறவங்க சிரிக்கிற விதம், அந்த லைக் ஃபைனல் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரும் ஒருத்தன் ஒரு ஆளு ஒரு ஆளு லைக் நியூடா ஒரு வீட்டோட கார்னர்ல நின்று பார்த்து சைடா சிரிப்பான். யப்பா! அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு கேட்கும்போது லைட்டா பயமா இருக்கு. இமேஜின் ஆமா, பண்ணவே லைக் பயமா இந்த இருக்கு. மாதிரி லைக் அந்த ஒரு creepiness ஸ்கிரீன்ல கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டம். அது வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்த மூவில. அதான் இந்த மூமெண்ட்ஸ், அந்த பொண்ணோட மூமெண்ட்ஸ், அப்புறம் ம். டக்குனு ஓடி வர மாதிரி வந்துட்டு நிக்கிறது, யப்பா! அதெல்லாம் அது எனக்கு வந்து ஆன் நர்வ்ஸ் நம்மள வச்சிருக்கிற அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த இது அந்த அந்த ரூமோட கார்னர்ல நிக்கிறதே ஒரு இதுயா. ஆமா. அது அவன் வந்து ஏன் இருட்டுல தெரியல. ஆ. ஆ எல்லா மூவிஸ்லயும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் கார்னர்ல நின்னு யாரோ ஒருத்தவங்கள பாக்குறாங்கன்ற ஃபீலிங்கே வேற. ஆமா. அதுவும் அது அவன் தூங்க போவாங்க அப்பவும் கூட. ஒரு அதுதான் எனக்கு சத்தம் ரொம்ப பயமா இருந்துச்சு.
ஒரு கார்னர்ல யாரோ ஒரு கிரீப்பியா ஒருத்தங்க நின்னு பாக்குறாங்க. பட் ஸ்டில் லைக் யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டூ கோ டூ ஸ்லீப்னா அது ரொம்ப அப்பா! அது ஆமா. அது ஒரு பயமான விஷயம். ம். அது நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் எப்பவுமே அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலா இருட்டுல நிக்கும்போது அவளுக்கு தனி மேக்கப் போட்டதா பார்த்தேன் ஒரு இது. ஆமாமா. அந்த இருட்டுல அவ வயசான ஃபேஸ் கெட்டப்ல. கொஞ்சம் ஆ வயசான அது வந்து இன்டென்ஷனாவே பண்ணாங்களாம் அந்த மாரி. அது ம், மூலியமா லைக் என்ன சொல்ல வராங்கன்னா, லைக் நான் நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொன்னேன்ல, அவங்க பாட்டி மாதிரி இருக்கு அது பாக்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ம், அந்த லுக் வச்சு தான் நான் யோசிச்சேன். ஒருவேள அந்த பாட்டி தான் பொசஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்டின்ட்டு. பட் சொல்ற மாரி அது எந்த பொசஷன் வகையில இது வராது. ஸோ அதனால அத ரூல் அவுட் பண்ணிருவாங்க. அது ஏன் அப்டி பண்ணாங்க இன் த சென்ஸ் அவளுக்குள்ள ஏதோ வித்தியாசமா நடக்குது. இது அவ இல்லன்னு சொல்றதுக்காக அத இது வச்சிருக்கோம் அப்டின்ற மாரி சொன்னாங்களாம். ஸோ அது வந்து அவ ஏஜ்லாம் ஆகல. யாரும் பொசஸ் பண்ணல. இது வந்து நம்மளுக்கு கன்வே பண்ற மாதிரியான ஒரு விஷயமா. இது வந்து அந்த நிக்கி இல்ல. இது வேற ஏதோ ஒரு நிக்கி அழுது அப்டின்ற மாரி. எனக்கு ஒரு இடத்துல அவ சொல்லுவா லைக் எனக்கு கனவுலாம் ரொம்ப தப்பு தப்பா வருது. நீ என்ன லவ் பண்ணலன்ற மாரி எனக்கு ஒரு கனவு வருதுன்னுவாள்ல. அது ம், எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பிகாஸ் ம். தூங்கும்போது நம்மளுக்கு வர கனவு வந்து நம்மள உண்மையிலேயே அஃபெக்ட் பண்ணும் ஒரு வகையில. ஸோ அதனால தூங்க முடியாம அவ போய் நிக்கிறது. ஒரிஜினல் நிக்கி வந்து ஸ்ட்ரகிள் பண்றாளோ, லைக் உள்ள இருந்து லைக் இது நான் இல்லன்னு சொல்லிட்டு அவ வாய்ஸா அவளுக்கு அந்த இன்னொரு நிக்கி கனவா வருதோன்ற மாரி நான் அப்படி யோசிச்சேன். ஓகே, அது ஓகே. கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்புறம் இந்த சில ஷாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நிக்கியோட ஃபேஸ் மறைஞ்சிருக்கும். அவ பாடி மட்டும் இருக்கும். எந்த ஷார்ட்கட் எனக்கு இந்த எது சொல்றீங்க? சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த அவன் கார்லருந்து டிராப் பண்ணுவான்ல நிக்கி. ஒன்ஸ் பொசஸ் ஆயிட்டு சாரி அந்த ஆ விஷ பண்ணிட்ட பிறகு அவ வந்து நிப்பா பாருங்க. அவ நிப்பா. கார் வந்து தலைக்கு சாரி தலை வந்து காருக்கு மேல இருக்கும். பாடி மட்டும் இருக்கும். அது வந்து ம். அது என்ன மாரியான ஒரு ஃபீல் கொண்டு நெக்ஸ்ட் அவ என்ன பண்ணுவான்னு தெரியாத ஒரு ஒரு இது இருக்குல்ல, பயம் இருக்குல்ல. அவ ம். ஃபேஸ் மறைக்கும்போது அது நல்லாருக்கும். நெறைய சீன்ஸ்ல அந்த மாரி அவ அவ முகம் தெரியாது. பட் அவ பாடி மட்டும் ஆ காமிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா அவ கடைசி கிளைமாக்ஸ்ல வந்துட்டு ஆ ம். அவன் பாத்ரூம் போய் அடைச்சிருவான். அப்போ தட்டுவா ஆ. பாருங்க எனக்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டேன். உடைச்சு கிடச்சு உள்ள வந்துருவாளே! என்ன பண்ண போறா? அத பேங் பண்ற சத்தமே பயங்கர இதா இருந்துச்சு எனக்கெல்லாம். ஐயோ! எப்பா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இது. பேங் பண்ற சத்தம். நல்லா வந்துச்சு. பேங்க்னா ஐயா எனக்கு டோர பேங் பண்றது தப்பா நெனச்சுக்காதீங்க. ஐயா டோர இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். ஐயா அதெல்லாம் நல்லாருக்கும். அப்புறம் அந்த லைக் ட்ரூத் ஆர் டேர் ஆடும்போது லைக் அவ வந்து சாராவோட சேர இழுப்பா. பின்னாடி நின்னுட்டு யப்பா! சாரா யோசிப்பா, "என்ன பண்றா?" அப்படின்ற மாரி. அப்ப யார் அப்படியே அந்த சேர பின்னாடி இழுப்பால்ல, அந்த சீனு. ஆமா. யாருமே அசைஞ்சிருக்க மாட்டாங்க அந்த சீன்ல. யாராவது ம். நிறுத்திருக்கலாம். சி யாருக்குமே அது அந்த கட்ஸ் இல்ல. இருக்கிற பெரிய ஆறுன்னா, அந்த அந்த டைம்ல இவன் என்ன கோ த்ரூ படிப்பான்னு யோசிக்கும்போது, லைக் இவன் பியர் வேற ஆ ஒரு 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 பப்ளிக்கா ஒரு ஒரு கேதரிங்ல இருக்கோம். அப்போ ஒரு கிரீப்பியா பிஹேவ் பண்ற கேர்ள் கேர்ள் ஃபிரெண்ட் ஃபிரெண்டோட இருக்கும்போது, அவன் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான்னு நெனைக்கும்போது நம்மளுக்கு ஹாண்டிங்கா இருக்கும். அது வந்து சாவட்டும் நாயின்ற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ம். இல்ல அப்பலாம் இருக்கட்டும். அவன் நெகட்டிவ் ஷேட் வந்திருக்காதுயா வெளில. எனக்கு அப்ப எப்ப அவன் அவன் வில்லன்னா, அந்த அவ தூங்கும்போது பேசுவாள்ல, அப்பதான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஒரு விக்டிம் மாரி தான் இருந்துச்சு அவன பாக்கறதுக்கு. ஆ ஆக்சுவலி நீங்க இப்ப கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த வில்லோ ஸ்டிக் மயில் சொன்ன மாரி அவன் தெரிஞ்சு பண்ணல. தெரியாம பண்ட்டான். பட் அத ம். வந்து அன்டூ பண்றதுக்குன்னு சான்ஸ் இருந்தது வந்து அந்த தூக்கத்துல கேட்கும்போது எனக்கு கொன்றுன்னு சொல்லும்போது. அப்பதான் ஓகே இவன் சரியான ஆ பைத்தியன்னு எனக்கு அது அப்பதான் ரொம்ப புரிஞ்சுச்சு. அப்ரப்ட்டா இருந்துச்சு எனக்கு அது. அதுக்கு ஏன்னா, முன்னாடி வரைக்குமே அவன் விஷ பாவம் தான் வந்து நெனச்சுட்டு விஷ ம். ஆல்டர் பண்ணான்னு சொல்லும்போது கூட அவனுக்கு வந்து அவன் மேல இருக்கிற லவ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, விஷ் ஓகே, ஓகே, வேணா ஓகே. எனக்கு லவ் அவ ஆல்டர் பண்ண விரும்புறான்னு கேட்கும்போது லவ் தெரிஞ்சிரும். பட் ஆனா அந்த சீன் வந்து ரொம்ப ஓப்பனா லைக் "அப்படி என்னடா உனக்கு" அந்த கறி பொண்ணு. போடுற மாரி அதான், 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 ஒரு அதான். ஃபீல். கரெக்ட். நார்மலா யாரா இருந்தாலும் ஓடிருப்பாங்க அந்த பிளேஸ விட்டு. அது லவ் ஆச்சு, மயிர் அப்பா ஆச்சு போடா மண்ட அப்படின்னு ஓடிருப்பாங்க. ஓடிருப்பானுங்க. ஸ்டில் இன்னொன்னு அவனால அவள விடவும் முடியல. அதே நேரத்துல அந்த சிச்சுவேஷன்லயும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிற ஒரு இதுலயே அதனால தான் இருந்து எனக்கு பேர சுத்தமா பிடிக்கல. ஏன்னா, அவ வந்து லைக் அது அவ இல்ல. தெரிஞ்சும் அவளோட ஒரு உருவத்துக்காக நீ கூட ஏன்னா லிட்டரலா அது அவ இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் எனக்கு நிக்கி அந்த ஒரு இதுவும் அவன்கிட்ட இருந்துச்சு. இது வந்து இவ இல்ல நிக்கி இல்லங்கிற அந்த ஒரு இதுவும் இருந்துச்சு அவனுக்கு. கண்டுபிடிச்சுட்டான். கண்டுபிடிச்சதுக்கு இல்ல அப்புறமும் அது அவனுக்கு கூடவே பிடிக்கல. இருந்தான். த வே நிக்கி இஸும் அவளுக்கு பிடிக்கல. ம். புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து எப்படியாச்சும் பழைய நிக்கி தான் வேணுன்ற ஒரு இதுல தான் இருந்தான் அவன். இல்ல அது எப்படினால செல்லோ டேப் போட்டு ஒட்டுவால்ல அந்த டோர்லாம். அது செம சீனுங்க அது. நான் எதிர்பார்க்கல. நானும் டக்குனு எதிர்பார்க்கல. திரும்புவான். என்ன செலக்ட் அதுவும் சொல்லுவா, "டோர் தொறக்க முடியலன்னா நீ வீட்லயே இரு. எதுக்கு போற?" அப்படின்ட்டு. அவ சின்ன ம். சைல்டிஷா என்னென்னமோ பண்றா. அது எனக்கு தெரியல. ரொம்ப டக்குனு பார்க்கும்போது நானே பேர் மாரி தான் பார்த்துட்டு இருந்தேன். "என்னடி பண்ணி வச்சிருக்க நீ?" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சீரியஸா அது. ம். அது வந்து
தெரியல. அதுல ஒரு இன்னசென்ஸ், அதுல ஒரு கிரீப்பினஸ், அதுல ஒரு எல்லாம் கலந்து இருந்துச்சு அந்த சீன்லாம். குழப்பத்தனம் எல்லாம் கலந்து. தியேட்டர்ல சிரிச்சானுங்க. நான் பார்க்கும்போது எனக்கு அள்ளிலாம் ஆமா. எப்புட்றா சிரிக்கிறீங்க? அப்புறமா இருந்துச்சு. அப்பா! நல்லா இருந்துச்சு அந்த சீன் கூடங்கயா. ஓவராலா இந்த மூவி பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? லைக் இதுலருந்து நம்ம என்ன இது வந்து லைக் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மூவி? கரெக்ட் தான். இதுதான் இந்த படத்த பத்தி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்டே டோட்டலா டிஃபரெண்ட்டா இருந்துச்சுங்க. இது மாரி நான் ம். பார்த்ததில்ல ஹாரர்ல. ஆ புரியுது. லைக் கான்செப்ட்டே ரொம்ப நியூ இது. ம். ஆக்சுவலி இந்த சரி. டைரக்டர் வந்து யூடியூபர்ன்னு சொன்னாங்க. ஓ! அப்படியா? ஆமா யூடியூபர்ன்னு சொன்னாங்க. பிளாக் ரூம்ஸ் டைரக்டரும் யூடியூபர் தான் போல. பேக் ரூம்ஸும் பார்க்கணுங்க. அது நல்லா இருக்குன்றானுங்க. லைக் பார்க்கணும் அது ஒரு நாள். ஆமா. ஆனா அப்சஷன் அளவுக்கு இல்லங்கிறாங்க. ம். பட் ஸ்டில் ஓகே ஒரு மாரி பார்க்கலாம். ட்ரை பண்ணலாம். ஆமாங்க. நீங்க இந்த இந்த இன்ஸ்டால நெறைய இந்த மாரி லைக் ஹாரர் இது இருக்கியா பேஜஸ் நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுல ம். கிரியேட்டர் ஒருத்தன் தான். அவன் தானா இதுன்னு தெரியல. அவனோட ரீல்ஸும் இதே மாரி இருக்கும். ஓ! ஓகே. லைக் இதே கொஞ்சம் இந்த ஷேட்ஸ் இருக்கும் அவன் ரீல்ஸ்ல. ஆனா ஹாரர் ரீல்ஸ் தான். கிரீப்பியா போடுறது. ஓகே, 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 ஓகே. ஆமா நெறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். 2 பிரதர்ஸ் வந்து கிரீப்பி ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அது கொஞ்சம் இது நல்லாருக்கும். இது ஸ்லாஷர் ரீல் மாரி கொல்றது தானே. ஆ அந்த மாரி தான், அந்த மாரி தான். ரொம்ப ஓகே. வித்தியாசமா அது இருக்கும். நல்லா இருக்கும். இவன் வந்து லைக் முக்கியமா இந்த ஒரு நம்ப நம்மளுக்கு இருக்கும்ல ஒரு ஃபியர். ஆ. அதெல்லாம் அழகா ஸ்க்ரீன்ல கொண்டு வந்திருப்பான். நல்லா இருக்கும். அந்த ஒரு பெட்டுக்கு ஓ! அடியில மான்ஸ்டர் இருந்தா எப்படி இருக்கும்? ஆ ஓகே, ஓகே, ஓகே. அந்த மாரி. அந்த மான்ஸ்டர்னா அது அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்காது. அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜம்ப் ஸ்கேர் ம். மாரி இருக்காது. லைக் ம். நீங்க பேய பார்ப்பீங்க. பேய் அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இருக்கும் அங்க. பட் ஆனா அது ஆ மூவ் ஆகுறது, அது பார்க்குற அசையாமலே விதம், இருக்கும். ஆ விதம். பார்த்துருக்கேன். இது பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன். ரீல்ஸ்ல. அதெல்லாம் அது மாரி இது கொஞ்சம் அது அந்த ஷேட்ஸ்லாம் இதுல இருந்துச்சு எனக்கு. இது உங்கள்ட்ட கேட்கிறேன் இந்த கொஸ்டின். உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. அப்சஷன்ல வர டிக்கி மாரி என்னங்க பண்ணுவீங்க நீங்க? இந்த மாரி சிச்சுவேஷன் நீங்க லாக் ஆயிட்டீங்க. வாட் வில் யூ டூ? கொலை பண்ணிருவீங்க நிக்கிய. நிக்கிய கொலை பண்ணுவீங்களா? நிக்கிய பக்கி நீங்க தானே விஷயம் பண்ணது. அதுக்கு எதுக்கு நிக்கிய கொல்றீங்க? வாட் நீங்க இஸ் என்ன நிக்கிய பண்றது? விஷ் பண்ணது கைவிரி போதா என்ன பண்ண முடியும்? கொலை பண்ணிற கைய வேண்டியது. வெட்டிறணும். கைய மீறி போதாம்ல. ஐயா! தப்பு பண்ணாத நீங்க. உங்க அண்ணா மாரி நீங்களும் அக்கவுண்டபிலிட்டி எடுக்கிறது இல்ல. ப்ளேம ஷிஃப்ட் பண்றது, நிக்கிய ஐயா, கொல்றேன்றது. என்னங்கயா நியாயம் விஷ் இது? வந்து தெரிஞ்சாயா பண்ணான்? அவன் தெரியாம தான்யா பண்ணான். இல்ல சரி அவன விடுங்க. அதுக்குன்னு அது நீங்க கூட ஸ்ட்ரிக்ட்டா நான் இருக்கிறது தப்பு. அதுதான் லாஜிக்கலா இருந்தா நான் வேற யார்ட்ட போய் விஷயம் மாத்திருப்பேன். ம். விஷயம் ஓகே. மாத்திருப்பேன் மோஸ்ட்லி. ம். அதான் இந்த கொஸ்டின் எனக்கு எல்லார்ட்டயுமே கேட்கணும்னு இருந்துச்சு. லைக் அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, பேர் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அப்டின்ட்டு. ஆப்வியஸா விஷயம் மாத்திருக்கணும். ஓகே. வேற என்ன விஷயம் பண்ண மாத்த முடியும்? கரெக்ட் தான். விஷயம் மாத்திருக்கணும்னா, அதான் இன்னொருத்தர்கிட்ட போய் அந்த விஷயம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிக்கணும். நிக்கிய ம். நார்மலா இருக்கிற மாரி விஷ் பண்ண சொல்லிருக்கணும் அவங்ககிட்ட. அதெல்லாம் பண்ணல அந்த பையன். அதான் ஆமா. பிரச்சனை. அது தெரியல. அது பண்ணியிருந்தா கதை வந்திருக்காது. மேபி இல்ல அது லைக் கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கினாங்கன்னு நெனைக்கிறேன் அதுல. கரெக்ட் தான். இன்னொன்னு லைக் இந்த பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாங்க எனக்கு. லைக் எப்படி சொன்னாங்கன்னா, லைக் கிளைமாக்ஸ்ல வந்து நிக்கிக்கு அந்த இதெல்லாம் போயிடும்ல. அந்த ம். அந்த லைக் அதர் நிக்கி போனதுக்கு அப்புறமா அந்த ரியல் நிக்கி வரும்போது லைக் பேர் வந்து மடியில செத்து கிடப்பான்ல. ஒரு தள்ளு தான் தள்ளுவா. ம். அதுக்கு அவ கட்டி புடிச்சு அழல. லைக் வாட் எவர் இட் இஸ் ஒரு ஃப்ரெண்டா இருந்திருந்தோம். பட் அவ வந்து லைக் எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருந்தான்னா, ஒருத்தன் செத்தே போயிட்டான். இவளுக்காக தான் ம். செத்து போயிருக்கான். பிகாஸ் இந்த கர்ஸ வந்து பிரேக் ஆனா அவன் கடைசில கிவ் அப் பண்ண ட்ரை பண்ணியிருந்தான். பட் ஸ்டில் அது அவளுக்கு தெரியாதுல்ல செத்து போனது எதுனாலன்ட்டு. ம். சூசைட் பண்ணிக்கிட்டான்றது மட்டும் தானே அவனுக்கு தெரியும். பட் அப்படி இருந்தும் அவ வந்து தள்ளி விட்டுருவா. லைக் அது வந்து லைக் அவ எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருப்பா. லைக் ஏன் நீ வந்து ஒரு பொண்ணுக்காக விழுந்து செத்தா கூட அவளுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ற ஒரு இது மாரி அந்த புஷ் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. புரியுது. ம். எனக்கு மேபி அந்த சீன், இந்த சீன் இது இருந்துச்சுல்ல, தூக்கத்துல சொல்லும்போது இவன் என்ன அவ்ளோ கஷ்டம்னு சொல்ற சீன் இல்லாம போயிருந்தா, நான் கிளைமாக்ஸ் சீன் வந்து பேர் தான் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பாவம். ஆ பேர் கொஞ்சம் அவன் பாவம். தள்ளி ரொம்ப மீனா ஃபீல் ஆயிருக்கும். ஆமா. அப்படி என்னன்ற மாரி. பட் அந்த சீன் வச்சதுனால எனக்கு அது ஓகே. உன்னைய தள்ளி ஜஸ்டிஃபை விடணும் பிரச்சனை இல்ல. அப்படின்ற மாரி இல்ல ஃபீல் ஆச்சு. அந்த சீனே இல்லாட்டி கூடங்க, ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலாம், பிடிக்கல, பிடிக்கல தான். அது என்ன பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்காது தானே! கரெக்ட் தாங்க. ஆனா அவன் வந்து எத்திக்கலி கரெக்ட் எத்திக்கலி கரெக்ட் அந்த மாதிரி பேசினா நம்ம பேசலாம். பட் அந்த அந்த வந்து அதனால அவ தள்ளி விட்டது இல்லங்க. தவறு இல்லை. அந்த சீன் வர வரைக்கும் நான் என்ன நெனச்சேன்னா, லைக் அவன் ம். நிக்கி லவ் பண்றான். அதனால அவன் விட்டும் போவாம, அதே நேரத்துல அந்த சஃபர் அவள ஆயிட்டு இருக்கான் கூட நிக்கி உட்காந்து. வந்துராதான்ற ம். ஒரு ஏக்கத்துல இருந்தான்னு நான் வச்சிருப்பேன். ம். பட் அந்த சீன் வந்து இவன் தோ லைக் ஒருத்தி என்னை கொன்னுரு. அதான் இது ஒருத்தி வந்து தி வொர்ஸ்ட் ஷி கேன் சேஸ் நோ. பட் அதான் அவன் என்ன அவ சாவ கொன்னுருன்றான்.
எவ்வா! அந்த நிக்கியோ நெறைய இடத்துல வந்து அந்த கொன்னுருன்னு சொல்றதுக்கு முன்னாடி கூட யூ நாட் மீன்னு சொல்லுவா தெரியுமா? அப்ப கூட அவன் வந்து ஒரு ஒரு இது ஒரு இது கூட காட்டாம அப்படியே அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு சாண்ட்விச் சாப்பிடுறான் பார்த்துருக்கீங்களா? இடியப்பங்கயா? என்னங்கயா? இந்த சீனுக்குலாம் முன்னாடி அந்த பார்ட்டி சீனுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து அந்த பூனைய சமைச்சு குடுத்துருப்பால்ல சாண்ட்விச்சா? ஆமா. அந்த சாண்ட்விச் டப்பா அந்த அந்த அதுல பேக் எழுதியிருப்பாளே. ஓகே, ஓகே. மீ ஐ மீன் யூ நாட் மீ எழுதிருப்பாள. அவ வந்து ட்ரை பண்றா லைக் நான் இல்லடா. நீ வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தானா, அது நான் இல்லன்னு அவ நெறைய இடத்துல சொல்ல ட்ரை பண்ணியிருப்பா. அதெல்லாம் அவன் கடந்து தான் வந்திருப்பான். எனக்கு அந்த இடத்துல லைட்டா பிரேக் ஆச்சு. அவ இல்லன்னு உனக்கு தெரியும். நீ அது வில்லோவா இருக்குமான்னு சொல்லிட்டு நீ டவுட் பண்ணிட்டு இருக்க டைம்ல உனக்கு இது கையில கிடைச்சிருக்கு. நாட் மீன்ட்டு. அப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஏதாவது போய் பேசவோ, இல்ல ஏதாவது பிரேக் அப்ப அவன் ட்ரை பண்ணாம அவன் அப்படியே உட்கார்ந்திருக்கான். ம். அதுக்கப்புறம் தான் அந்த பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில வந்து அவன் நாட் மீன்னு அப்பயும் கத்துறா. அப்பயும் அவன் எதுவும் பண்ணல. அந்த பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது சொல்றதுக்கு அப்ப அவன் சொல்றான். என் கூட இருக்கிறது அவ்வளவு கஷ்டமான்ட்டு. ஸோ தேர் வேர் சைன்ஸ். அவன் வந்து காட்டுறதுக்கு அந்த படத்திலேயே வந்து நெறைய இடத்துல வந்து அந்த இது இருந்துச்சு. அவன் அதெல்லாம் நம்மள வந்து இது பண்றான். சரி இவன் பாவம் இந்த மாரி கஷ்டப்பட்டு நிக்கி கூட இருக்க ட்ரை பண்றான் மாரி நீங்க இப்ப சொன்னீங்க தெரியுமா? அதான். ம். அவன் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவன் அப்படிதான் இருந்திருக்கான். சரியான செல்ஃபிஷ்ஷா இருந்திருக்கான். ஒரு இடத்துல அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆடியன்ஸ்க்கே ஹிட். அப்படி இருந்தும் நெறைய பசங்க இப்போ வரைக்கும் இவன் பாவம். இப்படி இருக்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருந்தா இவன் எப்படி இருப்பான்? செத்துட்டான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கானுங்க இன்னும். எம்பத்தைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பேரோட. ஆமாங்க. அதான் பிரச்சனை. ஒரு அதான் சிச்சுவேஷன் ப்ராப்ளமே. வந்து அதான். see ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆனது அவன் கையில இல்ல. ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கிறதுல ஆ. தான் இது வந்து அதான் சொல்றேன். சில பேர்லாம் அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அது எனக்கு என்னோட ப்ராப்ளம் இல்லன்ற மாரி டீல் பண்றாங்கல்ல. அதே தான் பேரும் பண்றான் இந்த படத்துல. ஆமாங்கய்யா. ம். என்னமோ இப்படி உண்மதான். இருக்கிறவங்க தான் வெரி டேஞ்சரஸ். எனக்கு இது என் பொறுப்பு இல்ல. ஏன் இப்ப என் கூட நீ பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டியா? ஒரு 6 மாசம் தாங்கன்னு கேட்கறாங்கல்ல. அவங்கலாம் வெரி டேஞ்சரஸ்ங்கயா. அநேகமா அண்ணன் அந்த விஸ்டிக்க உடைச்சிட்டாருன்னு இப்ப நெனைக்கிறேன். எதுக்கு இப்ப எதுக்கு நீங்க அண்ணன் இழுக்கிறீங்க? நான் அண்ணன பத்தி நான் பேசலையே. நான் நான்லாம் சொல்றேங்க. இத நான் கட் அண்ணன் பண்ணிருவேன். விஸ்டிக்க உடைச்சிட்டாருன்னு நெனைக்கிறேன். தமிழ்நாடு இத பீப்பிள் ஷுட் பி அப்சஸ்ட் வித் மீன்னு. ஐயோ! இவனுங்க அப்சஸ்டா இருக்கானுங்க. யப்பா! போன நாட்டுக்கு கடிக்கிறானுங்க நம்மள. ஆக்சுவலா இந்த கன்டென்ட்டே கஷ்டப்பட்டு சீனே தள்ளிக்கிட்டு இதுதான் இருக்கோம். டிவிகே காரங்களுக்கு தான் கரெக்ட்டா இருக்கும். அந்த ஹோட்டல்ல சொல்லுவான்ல. நோ, When you try நோ, to talk a sensible problem with the TVK guy. No, no, நோ, நோ. no, no. ஐயப்பா! கிவ் ஹிம் 6 மந்த்ஸ். ஹி வில் ப்ரூவ்ன்ற மாரி. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது Trisha is not sister of Anna. No, no, no. நோ, நோ. ஏய் Sorry பாத்துக்கலான்றீங்க. sister. அப்புறம் நெறைய சொல்லாங்க அந்த மாரி. நெறையா Actually, சொல்லலாம். actually power cut is not DMK is not the reason of power cut. TVK மார்க்கெட். is no, no, நோ, நோ, no. நோ. எப்பா! அண்ணா இஸ் நாட் த சிஎம். ஆதவ் இஸ். நோ, நோ, நோ தான் அதுக்கும். Actually, the ஐயய்யோ! image of Anna taking lunchbox to தலைமை செயலகம் is AI. No, no. அதான். Hello. Anna பேசுறேன். can't give a speech without a script paper. No, no, நோ, no. நோ, நோ. எப்பா! ஏய் இந்த Actually, செக்மெண்ட்ட முன்னாடி கட் பண்ணி வச்சிரலாம்யா. இந்த actually நோ the one நோல. who is actually the one who is bullying in தலைமை செயலகம் is Udayanidhi, not Vijayana. No, 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 no. அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த அம்மாவுக்கும் பண்ணலாம். அந்த கீர்த்தனாவா ஒரு மினிஸ்டர் இருக்காங்களே. கீர்த்தனாவா? கீர்த்தனானா இவங்க அந்த கீர்த்தனா. Actually, ஏய் making real doesn't make the investors to invest. இண்டஸ்ட்ரி க்ரோ No, அதான். no, நோ, நோ, no. நோ. கரெக்ட்டா சீரியஸா அது பக்கா அவங்க சொல்றாங்கப்பா. அந்த ரீல்ஸ் பண்ணி போடுறதுக்கு ஏதோ இந்த மாரி சொல்லியிருக்காங்க போல. இல்ல அதுவே போதுமே இன்வெஸ்டர்ஸ்க்குன்ற மாரி ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க போல. இதெல்லாம் தேவையில்லாத வேல. ம். எந்த இன்வெஸ்டர் சரி ரீல் பார்க்கட்டும், ரீச் ஆகட்டும். சரி வேணாம் இந்த கன்டென்ட் பேசினா டென்ஷன் தான் ஆகும். வேற நோ கன்டென்ட்க்கு வருவோம். நோ கண்டென்ட்டா? எப்போதையா? போற போக்குல அண்ணா போடுறாங்க. போட்டு ஆ அடிங்க அண்ணாவ அடிங்க. எனக்கு வேணும். அண்ணன் விஜய் அண்ணா பாவம் இல்லையா? படமே போட மாட்டேங்கிறாங்க. என்ன போட்டா குறைஞ்சா போயிருவாங்க. சன் டிவில அவன் இன்னைக்கு விஜய் பர்த்டேல ஏதாவது படம் போட்டானுங்களா? தெரியலையே.
இதுதான் ஐயோ! விஜய் அண்ணா ஸ்மாஷ் பர்த்டே. ஸ்மாஷ் அது பேர் என்ன? மேஷப் தான் போட்டிருந்தானுங்க. மேஷப்பா. ஓகே, ஓகே. இல்ல யோ போன சன் மியூசிக்ல விஜய் பாட்டு போட்டதுக்கெல்லாம் அரசியல் நாகரிகங்கிறாங்கய்யா. ஐயோ! என்னது? எது? சன் மியூசிக்ல அரசு. விஜய்க்கு பர்த்டே விஷ் போட்டிருக்கானுங்க போல. ஆ. அதுக்கு சூர்யா வந்து அத பாத்தீங்களா? சன் மியூசிக்கோட அரசியல் நாகரிகம் இருக்குன்னு. ஐயோ! ஆண்டவா! இந்த இந்த இங்க பாருங்க நான் இப்பயே சொல்றேன். பேச வேணாம். நான் இனிமே திமுக அடிக்க போறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஐயா அதனால அடிக்கணும். 2யுமே அடிக்கணும். தப்பு பண்ணா நான் யாரா இல்லங்க. இருந்தாலும் அடிக்கணும். நான் வரலங்க. ஏங்க? நம்ம டார்கெட் டிவிகேவாவே இருக்கட்டும். டார்கெட் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றதா? நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இல்லையா? ஐயோ! தெரியுமே எனக்கு நீங்க. சப்போர்ட் இல்லையா? அடிக்கிறதுயா? நோ, நோ, அடிக்கதான் நோ, செய்வீங்க. நோ. அதான் ஜாங்கோ சப்போர்ட்டிங் டிஎம்கே. நோ, 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 நோ. இஸ் சப்போர்ட்டிங் ஒன்லி டிவிகே. நோ, நோ. எவ்ரிதிங் வாஸ் கோயிங் குட். நல்லா போகுது குட்டா. ஐயையோ! ஆண்டவா! ஐயா இவனுங்களுக்கு வந்து அந்த ரெவென்யூ ஃபண்ட் இருக்குல்ல, அந்த கோயில்ல இருந்து கலெக்ட் பண்றது. ம். அத வந்து அத வந்து நம்ம வந்து நலத்திட்டங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டான் போல. அது பெரிய விஷயத்த போய் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்கயா. ஆமாங்க லூசுத்தனமா அப்ப அந்த பண்றது. ரெவென்யூ எங்க போகுது? இல்ல அது கோயிலுக்கே போணுமா? கோயிலுக்கே கோயிலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு, பார்க்கிங்கு, ஐயோ! பட் பிரசாதம் இப்ப நலத்திட்டங்கள்லாம் என்ன எனக்கு பிரசாதமா? எது? கேன்சல் பிரசாதமா? மொத்தமா நான் வந்தானா? அது அன்வான்டட்ங்கயா அது. அது அண்ணா ஏன் பண்ணானுங்கன்னு அண்ணா தெரியலங்க. கேன்சலிங் டெம்பிள் ஃபண்ட்ஸ் ஃபார் ஓவரால் டெவலப்மென்ட். நோ, 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 நோ. டெவலப்மென்ட்க்கு பெரிய நோ. அது ஒரு பேட் மூவ்ங்க. ஏன் அப்படி பண்ணானுங்கன்னு தெரியல. அது பேட் மூவ்னு கண்டுபிடிக்கல இன்னும். அதான் எனக்கு பெரிய அது வந்து இதா ஃபயர் இருக்கு. விடுறானுங்க. ஆக்சுவலா சங்கீஸ் ஃபயர் விடுறானுங்க. அதான் இவனுங்க இவனுங்க வந்து இந்த பீப்புள்ஸ் இது மணி. ஐடியா இல்லாம ஆ கூட்டத்துல கை தட்டும்போது இவனுங்களும் கை தட்டுறானுங்க. இந்த டிவிகே காரனுங்களும். ஏய் தட்டுறானுங்கடா வாங்கடா சேர்ந்து தட்டலான்ற மாரி. ஆமா இல்லைங்க அவனுங்க அதுக்கு கீழயே அந்த அந்த கமெண்ட்ல போய் ரீட் பண்றேன். ஹிந்துவோட மணி ஹிந்துஸ்க்கு தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு போட்டுருக்கானுங்க. எனக்கு எங்க போய் முடிய போதோ? நல்லா இல்ல பாக்குறதுக்கெல்லாம். நாட் அ குட் இமேஜ். பண்றானுங்க. அது ரொம்ப கம்மியான நிதினா கூட எதுக்கு அது என்ன இப்ப ம். மத்த விஷயம் ஸ்பெண்ட் பண்ணல என்ன ஆயிட போகுது? ஆ, இவனுங்க இதுக்குள்ள போட்டு பல சமூக கூடம், பார்க் இதுக்கெல்லாம் வச்சிருந்தாங்கங்க. அந்த அதெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது இன்னும் கேன்சல் பண்ணிட்டு பண்ற அளவுக்கு தேவையா? ஒழுங்கா அட்லீஸ்ட் இது வரைக்கும் போனதாச்சும் விட்டுருக்கலாம். அதுவும் இல்ல. தேவையில்லாத வேலை. ஏதோ பண்றானுங்க. பயமா இருக்கியா? இன்னும் 4 வருஷத்த எப்படி கிடக்க போறேன்னு நெனச்சாலே. 4 வருஷமா? இன்னும் 2 மாசம் கூட முழுசா முடியலல்ல? ம். கேரளா போயிருங்கயா பேசாம. அதுவா? ப்ராஜெக்ட் போட்டா போயிரலாம். ப்ராஜெக்ட் போட்டு அங்க வந்து என்ன பண்ண காத்திருக்கானுங்கன்னு தெரியல. குத்தா குத்த போறானுங்க. சரி, சரி தெரியல. மூவிக்கு வாங்க முடிச்சிடலாம். சரி நோனோ ஏதாவது இன்னும் ஒரே ஒரு நோன மட்டும் போடுங்கயா. அப்பாயா நீ சொல்லியா ஏதாச்சும்? நான் ஐயா பல கன்டென்ட் நான் சொன்னேன். அத எடுத்து தான் நீ நோனோ சொல்லிக்கிட்டு இருந்த. நான் அத கட் அப்படியா? பண்ணனால தெரியல மக்களுக்கு. ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன். அண்ணா இஸ் செலிப்ரேட்டிங் பர்த்டே வித் த்ரிஷா டுடே. நோ, 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 நோ. அது வேணாலும் ஒட்டுக்கலாம். ஆனா அண்ணாவ அடிக்கிறதுக்கு இன்னும் நெறைய கன்டென்ட் இருக்கு. டக்குனு கன்டென்ட் வரல. அடிச்சுக்கலாம், அடிச்சுக்கலாம். அண்ணா தான் நம்ம அண்ணா தானே. என்ன நான் 5 வருஷம் இருக்கு. சேர்த்து அடிச்சுக்கலாம். மொத்தமா ம். ரிப்போர்ட் அடிக்காம இருந்தா சரி. அடுத்து அண்ணா அந்த அண்ணா அண்ணா drank alcohol while driving. நோ, நோ. நோ, நோ. அது வந்து கோமுத்துறாங்க. உங்களுக்கு தெரியல. சீரக தண்ணிங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுனுக்கோம். ஏன் அது உண்மையாவே சரக்கு இல்லைங்கிறானுங்கயா. அது ஏதோ ஆமா, ஆமா. ஐஸ் டீன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஐஸ் டீன்னு சொன்னானுங்க. நான் பார்க்கும்போது ஏதோ கோமுத்துறா. எப்படியா அவன் நார்மலா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளா இருக்கிற ஆள் மாதிரி தெரியலங்க எனக்கு. இல்ல அது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தேன். என்ன சொல்றானுங்கன்னா, இது வந்து டைவர்ட் பண்றதுக்காக நெறைய நடக்குது. இத சின்ன விஷயத்த யோ குடுத்தா யோ அந்த டைவர்ட் திமுக பண்ணணும்னா திமுக மேலதான் டைவர்ட் பண்ணுவாங்க. இவனுங்களாம் ஏன் போய் பலியாக போறானுங்க? திமுக காரணங்கள டைவர்ட் பண்ணணும். உங்களுக்கு சொல்றது புரியலையா? நெறைய அபியூஸ் அந்த இந்த இந்த பொள்ளாச்சில நடந்த மாரி ஏதோ ஒரு இடத்துல எந்த இடத்துல நடந்துச்சு சம்திங் அதெல்லாம் பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்க டைம்ல இந்த இமேஜ் ரிலீஸ் பண்றானுங்கன்னா, லைக் இப்போ வந்து அத சிஎம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துருவானுங்க. டிவிகே வாரியர்ஸ் முட்டு குடுத்துருவானுங்க. பட் அந்த செக்ஷுவல் அபியூஸ் அதுக்கெல்லாம் பெருசா முட்டு குடுக்க முடியாதுல்ல. சோ அதுக்காக டைவர்ட் பண்றதுக்காக கரெக்ட்டா தக்க சமயம் பார்த்து ரிலீஸ் பண்ண மாரி இருக்கு. ஏன்னா அது ரொம்ப பெரிய இஷ்யூவா போயிட்டு இருந்துச்சு. டிவிகே காரனே இது பண்ணான். அப்படின்ற மாரி ஒண்ணு பரப்புனானுங்க. பட் சிஎம்ம வந்து பணயமா வச்சு பண்ற அளவுக்கு அவனுங்க லூசு இல்லன்னு நெனைக்கிறேன். அதான் அது பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பட் அதே மாதிரி இந்த இந்த அந்த இந்த அது சம்திங் வாட் எவர் இட் இஸ் ஐ அம் நாட் ஷூர். அந்த இமேஜோட வந்து விடுற அளவுக்கு அவனுங்க லூசும் இல்ல. எப்படி அது கேர்லெஸ்ஸா விட்டானுங்க. இல்ல அத அதுக்கு முன்னாடி ஒரு பண்றதுக்கே அவன் அந்த மாதிரி பண்ற ஆளும் தெரியலையா எனக்கு. ஏன்னா அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பானா என்ன? ஒருத்த போட்டோ அந்த எடுக்கும்போது மாரி அந்த அதுவும் மாரி இருக்க சிஎம்மா இருக்கும்போது அது பண்ற ஆளுமா குடிப்பானா இல்லையாங்கிறது தெரியல. குடிப்பான்னு சொல்றாங்க.
குடிக்கதான் செய்வாரு. முதுகு வலிக்கணும். இப்ப உங்களுக்கு இவ்வளவு முட்டு கொடுத்து இவ்வளவு நாள் முட்டு கொடுத்து உங்க முதுகுலாம் வீங்கி பீரங்கி குண்டு மாதிரி இப்படி இருக்கணும். இருங்க இல்லையா நம்மளுக்கு தெரியாதாங்க. ஏர்போர்ட்ல வந்து யாருங்க மாட்டினா? அது ஆதவ மாட்டிருப்பாங்க. அவரை மட்டும் எப்படிங்க சொல்றீங்க? இல்ல அது வந்து இது ஆனா அந்த டைம்ல டிரைவிங்ல அதுவும் சிஎம்ஆ இருக்கும்போது குடிப்பானா இதான் ரொம்ப இமேஜ் மெயின்டைன் பண்றது பயங்கரமா அவ்வளவு பண்ணுவாங்க. கான்ஷியஸா இருக்கிற ஆள் அவன் இமேஜ்ல. வெரி இன்செக்யூர். இது வந்து நான் சொல்லல. இது வந்து ஒரு ரீல்ஸ் தான் ஏதோ பார்த்தேன். என்னடா லைக் அந்த விஜய் டிவில வந்து ஒரு இது நடத்துவாங்க தெரியுமா? லோலு சபா சம்திங். அதுல வந்து போக்கிரி வச்சு ஓட்டுனதுக்கு வந்து லைக் எஸ்வி அவர் விஜய் சிஎம்மோட அப்பா வந்து கூப்பிட்டு வந்து மிரட்டினதாகவும் அதை சமாளிக்கிறதுக்காக தான் ஸ்டார் விஜய்னு மாத்தினதாகவும் சொல்லிட்டு ஒரு இது சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு இப்போ. ஸோ ஹி வாஸ் வெரி அப்பத்துல இருந்தே சர்க்குலேட் ஆயிட்டு தான் இருக்குது. அதான் இஸ் வெரி இன்செக்யூர். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து இமேஜ் டேமேஜ் பண்ற மாதிரி விஷயத்துல ஈடுபடுவாரான்னு கேட்டா தெரியல. இது ஏதோ எனக்கு டைவர்ஷன் டாக்டிக் மாதிரி தான் தோணுது. பட் எதுக்காக பண்ணாங்க இல்ல ஏன் பண்ணாங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப காஷியஸா இருக்கிறவங்க இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே சரி படத்தை முடிச்சிடலாமா? சதாங்க ஃபைனல் நோட்டு கொடுத்துருங்க. என்னையா என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பத்தி? இந்த படத்தை வந்து என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி பாக்குறேன்னா லைக் பசங்க வந்து அந்த விஷ் இல்லாமலேயே வந்து இன் ரியாலிட்டி வந்து பொண்ணுங்களை எப்படியாவது கூட வச்சுக்கணும் தான் பாக்குறாங்க. அதுதான் கொஞ்சம் லைக் ஃபேண்டசி மாதிரி. இது என்னன்னு தெரியல. பட் ஃபேண்டசியோ சம்திங் சம் சார்ட் ஆஃப் ஏதோ ஒரு இது மாதிரி பிளாக் மேஜிக் மாதிரி ஏதோ பண்ணி இந்த படத்துல காட்டியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. லைக் இன்னொரு வாட்டி பார்த்தா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஆல்சோ சென்சார் பண்ணிருக்க தேவையில்லை. ஏ சர்டிபிகேட் மூவிக்கு எதுக்கு சென்சார் பண்ணாங்க? அது அந்த சீன் இன்னும் இருந்திருந்தா இன்டென்சிட்டி நல்லா இருந்திருக்குமோ, லைக் இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுதுங்க. ஒன் டைம் வாட்சபிள். சென்சார் பண்ணாம இருந்தா இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். நல்லா இருந்திருக்கும். இதுதாங்க என்னோட கருத்து. ஓகே எனக்கு வந்து லைட்டா படம் ஸ்லோவா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா மேபி இந்த சப்டைட்டில் புரிய இல்லாம இருந்ததுனால எனக்கு லைக் டைலாக்ஸ் புரியல. அதனால எனக்கு தோணுச்சான்னு தெரியல. மற்றபடி பார்த்தா இது யூஸ்வலா வர அந்த ஒரு டிபிக்கல் மசாலா ஹாரரை விட இது 1000 டைம்ஸ் பெட்டர். இன்னும் நிறைய ஹாரர் வரணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு மூவிஸ். பட் ஆனா இது ஏதோ ஒரு ட்ரெண்டுனால கிளிக் ஆயிடுச்சான்னு தெரியல. அதனால நல்லா போச்சு. பட் ஆனால் இது மாதிரி இன்னும் நிறைய ஹாரர் மூவிஸ் வரணும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஈவன் தோ நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட எனக்கு அந்த கான்செப்ட் வைஸ் அந்த சீன்ல அந்த கொண்டு வந்த கிரீப்பினஸ், அந்த ஹாரர் ஆஃப் அப்சஷன் அதெல்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சுங்கயா. அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம். எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஒரு குட் மூவி. நல்ல வாட்ச் தான். ஓகேங்கயா. ஸோ முடிச்சுக்கலாம். ஸோ அதான் இந்த படம் பார்த்தோம். சரி ஓகே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாராச்சும் கேட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம ஷோவை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பாட்காஸ்ட்டை ரேட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம பாட்காஸ்ட் லிங்க்கை ஷேர் பண்ணி அவங்களும் கேட்க சொல்லுங்கள். அப்புறம் இது லைக் ஃபினாலே வரும் கூடிய சீக்கிரத்தில். கொஞ்சம் எல்லாரும் பிஸியாக இருக்கிறதுனால இல்ல புலி வருதுன்னு ஊரே ஏமாத்துறது. நாங்களும் ஃபினாலே வருதுன்னு எங்களை நாங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். எப்ப வரப்போகுது எங்களுக்கே தெரியல. ஆனா வரும். ஃபினாலே தட் நோ ஒன் ஆஸ்க் ஃபார் மாதிரி இது வரப்போகுது. நம்மளே சொல்லக்கூடாது, லிசனர் சொல்லணும். நோ ஒன் ஆஸ்க் ஃபார். அதான் நோ ஒன் வாஸ் எக்ஸ்பெக்டிங் யுவர் ஃபினாலே பிட்ச்ன்றாங்க. ஓ இப்படி ஒரு எபிசோட் இப்படி ஒரு பாட்காஸ்ட் இருக்கா? சொல்லவே இல்ல. அனானிமஸா இருக்கோம்ல நம்ம தெரியல. அதுதான் யார் நம்ம அனானிமஸா இருக்கிறதுல பாட்காஸ்டே மொத்தமாவே அனானிமஸா இருக்கு. ரேட் பண்ணுங்க. அல்காரிதமே நம்மள அனானிமஸா வச்சிட்டு இருக்கு. ரீச் ஆகாம ரீச் ஆனா தெரிஞ்சிரோடா நீங்க அமைதியாறானே அவன் இடனா வச்சிருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதம் நம்மள அனானிமஸா இல்லாம புஷ் பண்ணணும்னா நீங்க ரேட் பண்ணா ஃபாலோ பண்ணா அப்புறம் லைக் அது வேற இல்லாம இப்போ இது ஸ்பாட்டிஃபை வேற அவங்க ரூல்ஸை மாத்திருக்காங்க. ரூல்ஸ் இல்ல ஆமா. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் லைக் டச் பண்ணாலே ப்ளே கணக்கு வரும். பட் நான் இப்போ டச் பண்ணிட்டா அவங்க ஒரு 30 செகண்ட்ஸ் மினிமம் கேட்டாதான் அது ஒரு ப்ளே கணக்கு வரும். ஓகே. ஸோ அதனால பிளேஸும் இனிமே கொஞ்சம் கை தவறி பட்டா கூட நம்மளுக்கு கவுண்ட் ஏறாதா சார்? அதான் சொல்றேன். 30 செகண்ட்ஸ் போச்சுன்னா மட்டும்தான் அது ப்ளே கணக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இதுல இருந்துச்சு மினிமம் 60 ப்ளே வேற, இது வேற ஸ்ட்ரீம் வேற. ப்ளேனா நீங்க டச் பண்ணாலே ப்ளே, ஸ்ட்ரீம்னா மினிமம் 60 செகண்ட்ஸ் நீங்க ப்ளே பண்ணி கணக்கு வரும். பட் ஆனால் இப்போ ரெண்டுத்தையும் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. பட் ஆனால் பிளேஸ்க்கு வந்து 30 செகண்ட்ஸ் மினிமம் இருந்தால் தான் உங்களுக்கு
அது ப்ளே ஓகே. கணக்குன்னு வச்சிருக்காங்க. ஸோ ஓகே, ஓகே. இப்போதைக்கு இப்போ ஒரு ஒரு பிளேஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் ஆனா இதுக்கப்புறம் பிளேஸ் வந்து கொஞ்சம் அந்த ம். நம்பர் ரீச் பண்ணது கஷ்டம் தான். ஓகே. இப்போ ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வரணும்னா நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், புஷ் பண்ணணும். நீங்க ஆல்சோ எப்படி புஷ் பண்ணீங்கன்னா ஃபீட்பேக்ஸ் லைக் ஃபீட்பேக்ஸ் ஆர் ஆல்சோ வெல்கம். லைக் ஏதாவது நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும். இல்ல வந்து லைக் இந்த இடத்துல சொன்னீங்க அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, லைக் ப்ளீஸ் எங்கள வந்து டிஎம் பண்ணுங்க. இல்ல வந்து டிஸ்கார்ட்ல வந்து சொல்லுங்க. வில் டேக் இட். ஏன்னா ஃபினாலேல வந்து கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அதுவுமே லைக் உங்க கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஃபீட்பேக்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க. ம். சரி ஓகே. ரொம்ப ம். நன்றி மோனா. ரொம்ப நன்றிங்க ஜாங்கய்யா. ஓகேங்க. முடிச்சுக்கலாம். நன்றி. வணக்கம். டாடா. பாய் பாய்.